ஓகே. சோ இன்னைக்கு நம்ம கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பார்க்க போறோம். நிறைய பேர் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் யாராவது பழைய கிளாஸ் ஆளுங்க 138 எழுதிருக்கீங்க. அதை தாண்டி வேற ஏதாவது எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்களா? முன்னாடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிவில் தான். சோ கிரிமினல் வந்து இன்னும் எழுதி பழகல அப்படின்ற மாதிரி தானே? எஸ், கன்சிடர் திஸ் as your first class. ஓகேங்களா? சோ இன்னைக்கு ஒரு கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்னா ஸ்டார்டிங்ல இருந்து என்னது உங்களுக்கு அப்படின்றது உங்க கூடயே சேர்ந்து இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து எழுத போறோம். ஓகேங்களா? ஓகே. சோ கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ்ல ஒரு பேப்பர் இருக்கு. 4 ஃபேக்ட்ஸ் கொடுத்துருவாங்க, 4 கதை கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க என்ன நாட்டாம சொல்ல போறீங்க அப்படின்றது கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். ஓகேங்களா? இது வந்து எவ்வளவு மார்க் பேப்பர் அது சிவில் ஜட்ஜ்க்கு? டக்குன்னு சொல்லுவேன். 100 மார்க் பேப்பர். சோ ஒன்னு 25 மார்க்கு எழுதுவீங்க, 4 எழுதுவீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா டைம் லிமிட் அண்ட் பேஜ் லிமிட். உங்களுக்கு இருக்கிற டைம் வந்து 3 ஹார்ஸ். பேஜ் லிமிட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் 8 சைடு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது 8 சைடுமே ரூல்டு சைடு தான். 8 சைடு நிறைய பேருக்கு பத்தாது, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா சிவில் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் நம்ம இஷ்யூஸ் போட்டு இஷ்யூஸ்க்கு ஆன்சர் பண்ணி எண்டிங் ரிலீஃப் அந்த மாதிரி கொடுக்கணும். ஆனா கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல ஃபார்மேட்னு ஒண்ணு இருக்கு. ஃபார்மேட்னோட உடனே மேம் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல ஃபார்மேட் என்ன மேம் அப்படி திங்க் பண்ணாதீங்க. நான் சொல்ற ஃபார்மேட் வந்து இப்ப சார்ஜஸ்க்கு எப்படி ஒரு 33 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி ஃபார்மேட் சொல்லல. சில விஷயங்கள் சில செக்ஷன்ஸ் நீங்க கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் நீங்க டைம் கன்ஸ்ட்ரெயின் ரொம்ப பார்த்து எழுதணும். பேஜ் லிமிட்டும் உங்களுக்கு தெரியணும். எத்தனை பேஜ் கொடுக்க போறாங்க? 8 பேஜஸ் கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப எப்பயுமே நம்ம ஒரு பிலிம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி பாகுபலி 2 எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல? அதை பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? எக்ஸாம் லேட்டா தான் வருது, போய் ஒரு தடவை பாத்துருங்க. ஓகே, நல்லா இருக்கும் படம். சோ அதுல வந்து இந்த தலைய வெட்டுவாங்க. அது என்ன சீன், அதுல என்ன டைலாக் வரும்? பெண்கள் மீது கை வைப்பவர்களை வெட்ட வெட்டு விரல் அல்ல தலையை. சோ அதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஒரு பிரச்சனை வருது, ஒரு செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன? பாகுபலி தலையை வெட்டிட்டாரு. கரெக்டுங்களா? இந்த தலையை வெட்டினது ஃபைனல் ரிசல்ட். இந்த ரிசல்ட்டுக்கு அவர் பேக்கப் பண்ற ரேஷனல் ஏதாவது கொடுப்பாரா, சொல்லுவாரா ஏன் தலையை வெட்டினாரு அப்படின்னு? அது 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 வந்து இஷ்யூ. அதுதான் ப்ராப்ளமே அங்க, அதுதான் அஃபென்ஸ். ஓகேங்களா? இவர் தலைய வெட்டினதுக்கு இவர் தான் குற்றவாளி முடிவு பண்ணதுக்கு ஒரு ரீசன் அங்க சொல்லுவாரு. ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ் கூட சொல்லலாம். அனுஷ்கா வந்து போல்டா சொன்னாங்க, ஆனா அந்த அனுஷ்கா வந்து போல்டா சொன்னாங்க, ஆனா அவரு வந்து பயந்துகிட்டே இருப்பாரு, படப்படத்தாரு. சோ பொய் சொல்றவன் படப்படப்பான், அதனால நான் கழுத்தை வெட்டிட்டேன். இப்ப இதுதான் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். சிம்பிள் as that. they are going to give an offense for you. இந்த கதையெல்லாம் நடந்துச்சு, இதுதான் பிரச்சனை. ஒரு செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் உங்ககிட்ட கொடுக்க போறாங்க. நீங்க அதுக்கு ஒரு எண்ட் சொல்ல போறீங்க. ஆனா ஒரு எண்டுக்கும் என்ன பண்ணணும்? ரீசனை சொல்லணும். பாகுபலியே ரீசன் சொல்றாரு, நம்ம சொல்லக்கூடாதா? சோ ரீசன் இல்லாம நீங்க எந்த ஒரு எண்டிங்கும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. நிறைய கைடு புக்ஸ் ஏதாவது நீங்க ரெஃபர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா சில கைடு நேம் உங்களுக்கே தெரியும். சோ அதுல எல்லாம் வந்து எண்டிங் மட்டும் கொடுத்து வச்சிருப்பாங்க. சோ ஃபுல்லா கொடுத்து எண்டிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. அது ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் கிடையாது. மிஸ்கேரி ஆயிடாதீங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம ரீசன் சொல்லணும். நாட்டாமனா அவருக்கு தெரிஞ்ச ரீசனை சொல்லுவாரு. நீங்களாம் யாரு 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 சொல்லுங்க. நீங்க பாம்பேல என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல, சத்தம் போட்டு சொல்லுங்க. யார் நீங்க? நம்படாதானே ஜட்ஜஸ். ஓகே. சோ உங்களோட ரீசன் பேக்கப் எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? எவிடன்ஸ். வெரி குட். சோ இருக்கிற எவிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். அதுக்கு நிறைய மார்க் உண்டு. எவிடன்ஸ் ஆக்ட்ல இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் நான் கொடுப்பேன், அதெல்லாம் வச்சு நீங்க எவிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்றீங்க. ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க. ஃபேக்ட்ஸ் ஃபர்ஸ்ட், ஃபேக்ட்ஸ்க்கு ரிலேட்டடான எவிடன்சஸ். அதுக்கப்புறம் ஆஃபென்ஸ்னா அதுக்கு என்ன வேணும்? செக்ஷன் அண்ட் இன்கிரீடியன்ஸ். சோ இங்க இருக்க ஃபேக்ட்ஸ் இந்த இன்கிரீடியன்ஸோட பொருந்துதா அப்படின்றதையும் பாப்பீங்க. இதை தாண்டி பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேஸ் லாஸ் இருக்கு. இப்ப சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்னா நீங்க எப்படி அதை பார்க்கணும், சைல்டு விட்னஸ்னா அதை எப்படி இவாலுவேட் பண்ணணும், ஹாஸ்டைல் விட்னஸ்னா அதுக்கு
அதுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும்? இப்ப எஃப்ஐஆர் கரெக்டா இப்ப ரெஜிஸ்டர் பண்ணணும், அவன் ஒரு 3 மாசம் கழிச்சு ரெஜிஸ்டர் பண்றான். சோ டிலே இன் லாட்ஜிங் எஃப்ஐஆர் அதை எப்படி டீல் பண்ணணும்? சோ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸும் தனித்தனியா இருக்கு. இன்னைக்கு ஒரு ஜட்மெண்ட் ரைட்டிங் நம்ம ஒன்னா சேர்ந்து எழுதுனா எல்லா பிரின்சிபல்ஸும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அடுத்த கிளாஸ் வந்து we will have one class for appreciation of evidence. I'll be teaching the entire concept of evidence, and next class we will go for all important case laws like circumstantial evidence, child witness, இதை தாண்டி delay in lodging FIR, cross examinationல ஆமான்னு சொல்றது, ஆப்போசிட்டா பிறல்றது, cross examination பண்ணலன்னா என்ன பண்றது, அதுக்கப்புறம் ஜுடிஷியல் நோட்டீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதுக்கு அடுத்த கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறமா we are going to see solve all the previous year judgments of Tamil Nadu as well as Chandigarh. ஒரு 2-3 ஸ்டேட் I have brought. ஓகேங்களா? சோ 6-7 ஸ்டேட் இதை நம்ம முடிச்சோம்னா என்னாச்சு criminal judgment writing is completed. This is the idea. If you want to include anything, I'm ready to include. Okay, shall we start to the story today? கதை கேட்க எல்லாரும் ரெடியா? Yes, ma'am. ஓகே, எங்க கதை டன். இது சண்டிகர்ல இருந்து I have brought a question for you. இங்க என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். frame charges on the basis of the facts mentioned அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல யாராவது கதை சாத்திடுங்களேன் கொஞ்சம். facts mentioned here under and write a well reasoned judgment on the basis of facts, evidence, arguments mentioned here under. So என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? framing of charges நீங்க பண்ணணும், அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். இப்படிதான் எல்லாருலயும் ரெகுலரா கேக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, இது லாஸ்ட் இது சாத்திட்டு வந்துடுறீங்களா? இது அவங்க போறாங்க. ஓகே, சோ இப்ப என்ன நடந்திருக்குன்னா, கேன்னு ஒரு ஆள் இருக்காரு. கே என்ன பண்றாரு? he resides in his residential house in Kurut town. சோ அவர் வீட்டுல அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஈவினிங் ஆஃப் 24/1/2000, இதுதான் டேட் எல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 24/1/2000 he reached his house after finishing his agricultural work. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டாரு, அக்ரிகல்ச்சர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. and kept his Hero Honda motorcycle in the veranda of the house. இப்பயே உங்களுக்கு கதை ஒரு யூகம் வந்துரும். என்ன ஆச்சு இப்போ? எஸ், ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிள் என்ன ஆக போகுது? தெஃப்ட் ஆக போகுது, காணா போகுது. சோ ஹீரோ ஹோண்டா மோட்டார் சைக்கிள் எங்க நிறுத்திருக்காரு? அது ரொம்ப முக்கியம். வெராண்டால நிறுத்திருக்காரு. ஓகேங்களா? இந்த நைட் he locked the door of the veranda. சோ வெராண்டாவோட டோர் என்ன பண்ணிருக்காரு? லாக் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா? and went to sleep in his bedroom. in the early morning on 25/1/2000 he woke up and came to the veranda. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டன் 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 டனும். so where he saw his motorcycle missing. okay, and the door of the veranda was open. so டோரை ஓபன் பண்ணி, வெராண்டா ஓபன் பண்ணி யாரோ எடுத்துட்டாங்க. சோ மிஸ்ஸிங் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. somebody had in the night, நோட் பண்ணிக்கோங்க, night stolen his motorcycle. இதுதான் மோட்டார் சைக்கிள் CG120. கம்ப்ளைனன்ட் கே என்ன பண்றாரு? இப்ப இவருதான் விக்டிம் உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னவா மாறுவாரு? கம்ப்ளைனண்டா உருவெடுத்துருவாரு. சோ கம்ப்ளைனன்ட் கே immediately narrated the incident to whom? to his neighbor ஆர். சோ எல்லா கதையும் உடனே இம்மீடியட்லி அப்படின்னும் போது இது இன் கனெக்ஷனே பார்த்துட்டு இல்ல உடனே பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட சொல்றாரு. இந்த உடனேக்கு நிறைய மீனிங் இருக்கு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு ஸ்பெசிபிக்கான செக்ஷனை நீங்க வந்து இன்வோக் பண்ணோம், அதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா? சோ நெய்பர் கிட்ட உடனே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் he lodged an FIR in the police station. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் FIR லாட்ஜ் பண்ணிட்டாரு. இப்ப நம்மளோட சப் இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. ஓகேங்களா? SHO சப் இன்ஸ்பெக்டர் KH என்ன பண்றாரு? எல்லாருக்கும் அழகா ஒரு பேரை கொடுத்துருக்கீங்க. ஓகே, KH என்ன பண்றாரு? ரெஜிஸ்டர் an FIR and started the investigation. பரவாயில்லையே, நல்ல போலீஸ் ஆபீசர், உடனே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன் சப் இன்ஸ்பெக்டர் என்ன கண்டுபிடிக்கிறாரு? saw the accused GH. உடனே அக்யூஸ்ட பாத்துறாரு with the motorcycle in the weekly bazaar. இவன் பாருங்க, மோட்டார் சைக்கிள் அடிச்சிருக்கான். என்ன பண்ணிருக்கோம்? நம்ம ஊர் ஆளுங்க மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து அப்படியே 10 நிமிஷத்துல பேசுறாங்க. பெரிய மீட்ல வந்து 10 நிமிஷத்துல பேச்சு அங்கங்க போயிடுமா. இவரு பாருங்க பாவம், என்ன சொல்றது, பழக்கம் இல்ல போல. சோ அந்த ஊர் பஜாருக்கே எடுத்து போயிருக்காரு, வீக்லி பஜாருக்கு. அண்ட் ஆன் த சஸ்பிஷன் இன்டராகேஷன் that accused about the motorcycle, அதாவது சஸ்பிஷன்ல இன்டரோகேட் பண்றாங்க அக்யூஸ்ட். மோட்டார் சைக்கிள் இது உங்களுதான் கேட்டிருக்காங்க. அக்யூஸ்ட் என்ன பண்ணிருக்காரு? fail to disclose any substantial fact about the purchase.
இது எந்ததான சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கு அவர்கிட்ட ஒரு ஆன்சருமே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் சஸ்பிஷன் அதிகமானதுனால கேஎச் நம்மளோட சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, மோட்டார் சைக்கிள சீஸ் பண்ணிடுறாரு. அண்ட் இது எங்க இருந்து, அக்யூஸ்டோட பொசிஷன்ல இருந்து சீஸ் பண்றாரு. இந்த சீஸ் பண்றதுக்கு எப்பயுமே ஒரு சீசர் மெமோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இவர் அந்த சீசர் மெமோவையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஓகேங்களா, இப்ப நமக்கு வர ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எது? இப்ப இதுல PW1 எக்ஸிபிட் 1 அப்படின்னு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? நம்ம இதுல மேக்சிமம் கொடுப்பாங்க, சில டைம் கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம தான் எல்லாருக்கும் நம்பரை போட்டுக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட், இதுக்கப்புறம் யாரெல்லாம் விட்னஸ் சொல்றாங்க அவங்க PW1 PW2 கொடுப்பீங்க. எப்பயுமே PW1 யாரா இருப்பாங்க, விக்டிம் கம்ப்ளைனன்ட் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கதையை சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க தான் PW1. நவ் இப்ப சீசர் மெமோ தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸா உள்ள வருது. அப்ப இந்த சீசர் மெமோ என்னது, எக்ஸிபிட் 1. எல்லா டாக்குமெண்ட்டையும் எக்ஸிபிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எக்ஸிபிட் 1. இதுக்கு எப்பயுமே ஒரு சீசர் மெமோவோ அரெஸ்ட் மெமோவோ நம்ம பண்ணும்போது 2 விட்னஸ் சைன் போடணும். சோ இதே மாதிரி இந்த கதையில 2 விட்னஸ் சைன் போட்டிருக்காங்க, விட்னஸ் இ அண்ட் விட்னஸ் எஃப். இவங்க எல்லாம் யாரு, சீசர் விட்னஸ். ஓகேங்களா, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி, வாங்கியாச்சு, எடுத்தாச்சு, ரிகவர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன நடந்திருக்கு, சப் இன்ஸ்பெக்டர் என்கொயர்ட் அபவுட் தட் மோட்டார் சைக்கிள். He perused the document of the motorcycle and came to a conclusion that the number of the seized vehicle was the same as the complainant. சோ நம்பர் மேட்ச் ஆகுது. எல்லா டாக்குமெண்ட்டையும் பெருசு பண்ணி பார்க்கும்போது காணா போன கம்ப்ளைனண்டோட வண்டி நம்பரும் இவரு சீஸ் பண்ணிருக்க நம்பரும் என்ன ஆகுது, ஒன்னா இருக்கு. ஓகேங்களா, அண்ட் ஹஸ் டிஸ்க்ளோஸ்ட் இன் தி எஃப்ஐஆர் லேட்டர் ஆன், அதாவது எஃப்ஐஆர்ல சொன்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைனன்ட் கே saw his motorcycle in the police station. சோ கம்ப்ளைனன்ட்டும் என்ன பண்றாரு, ஒரு வண்டிய பாக்குறாரு, இதான் என் வண்டியான்னு சொல்லி பாக்குறாரு. ஓகேங்களா, ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் the prosecution has charge sheeted accused before this court. சோ இப்பதான் உங்ககிட்ட வருது, சார்ஜ் ஷீட் எடுத்து எங்க வந்திருக்காங்க, கோர்ட் கிட்ட ஃபைல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதுல இருந்தா உங்களோட ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். சோ இதுதான் கேஸ். அப்ப டிஃபரன்ஸ் ஒண்ணு சொல்லணும் இல்லையா, என்ன சொல்லுவாங்க மேக்சிமம், நம்ம வீட்டுல எது யாரு இவ இப்படிதான் பண்ணான்னு சொன்னாலும் ஐயோ பொய் 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 அப்படின்னு சொல்ல மாட்டோமா, அதுதான் அவரும் சொல்லுவாரு. சோ அக்யூஸ்ட் ஹஸ் டேக்கன் த டிஃபென்ஸ் தட் சப் இன்ஸ்பெக்டர் ஹஸ் ஃபால்ஸ்லி இம்ப்ளிகேட்டட் ஹிம் இன் திஸ் கேஸ். சோ இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, அந்த பைக்கு தானா கீழே உட்காந்துச்சு, நான் அது மேல உட்காந்துக்கிட்டேன், அதனால எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப என்ன எவிடன்ஸ் ப்ராசிக்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். ஓகேங்களா, விட்னஸ் கே, விட்னஸ் கேன்றது யாரு, இப்போ நம்ம என்ன பேர் போட்டுக்கணும், complainant, correct? PW1. Okay, yes. Who is the complainant in the case has deposed that he resides in Kurut town நான் இருக்கேன். He kept the motorcycle in the verandaல வச்சிட்டேன், இத்தனாம் தேதி நான் வச்சிருந்தேன். சோ எப்ப அஃபென்ஸ் நடக்குதுன்னு இங்கே நீங்க நோட் பண்ணிடணும், முன்னாடியே நோட் பண்ணிருக்கணும். அஃபென்ஸோட டேட் டைம் நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் சார்ஜஸ் எழுத முடியும், கரெக்டான சார்ஜும் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்புறம் கம்ப்ளைனன்ட் கே ஆல்சோ டிபோஸ் தட் he has closed the door of the veranda. வெராண்டாவோட டோர் க்ளோஸ் ஆயிருந்ததுன்றது ஒரு முக்கியமான விஷயம், அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, then he had woken up in the morning like 25/01/2000. offense date போட்டுக்கோங்க. offense date என்னது, 24 நைட்ல இருந்து 25 மார்னிங். ஓகேங்களா, 24/1/2000 to 25/1/2000. and went to the veranda where he saw that his motorcycle was missing and the door of the veranda was open. இதேதான் அவர் முன்னாடி சொன்னதையேதான் சொல்றாரு. as per the statement of the witness, he firstly narrated the incident to the neighbor. நெய்பருக்கு நான் சொல்லிட்டேன், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், எஃப்ஐஆர் லான்ச் பண்ணேன். சோ மேல நடந்த ஃபேக்ட அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் சீஃப் எக்ஸாமினேஷன்ல கொடுக்குறாரு. இதுதான் இங்க இருந்து தெரிய வருது. போலீஸ் அப்புறமா கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. seize the cash memo receipt of the purchase of the motorcycle from him. இப்போ இவரோட மோட்டார் சைக்கிளா இருந்தா தானே இவருமே கிளைம் பண்ண முடியும், லாஃபுல் பொசிஷன். ஆக்சுவலி எங்க இருந்து எடுத்திருந்தாலுமே கிட்ட திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா இவருதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இவர் கேஷ் ரெசிப்ட் கொடுக்குறாரு, நான் இதை வாங்கியிருக்கேன், இது என்னோடதுன்னு சொல்லி அதையுமே சீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, the seize the cash memo receipt of the purchase of the motorcycle from him. himனா யாருங்க, victim கிட்ட எடுத்துக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சீசர் மெமோ, அதான் எக்ஸிபிட் P2 போட்டுருக்காங்களா, அப்ப P1 என்னது, ஓகே. சோ கேஷ் மெமோவை P1 எக்ஸிபிட் P1 போட்டுக்கிறாங்க. 2 கொடுத்ததுனால நம்ம மாத்திக்கிறோம்.
ஓகேங்களா? எதுவுமே கொடுக்கலன்னா எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சோ கேஷ் மெமோ ரெசிப்ட் என்னது எக்ஸிபிட் EXP1 போடணும். அப்புறம் சீசர் மெமோ வந்து EXP2 போடணும். ஓகே, was prepared in the presence of ரெண்டு விட்னஸ் TNTH. இவங்க TNTH யாரா இருக்கும்? அப்போ பேர் மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். EF தானே கொடுத்திருந்தாங்க. சோ மாத்தி கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல, கவலைப்படாதீங்க. திருப்பி கீழே PW3 PW4 EF தான் கொடுத்திருக்காங்க. சோ EFனே நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? EF PW3 வந்து EA, F வந்து PW4. இப்ப நம்ம கம்ப்ளைனன்ட் என்ன பண்றாரு? Depose that after few days he saw his motorcycle in the police station. போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த மோட்டார் சைக்கிளை ரிகவர் பண்ணி வச்சிருக்காங்களா, அது என்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இப்போ இவங்க வந்து சீஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? கிராஸ் எக்ஸாமினேஷன். இங்க ஆனா கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண வாய்ப்பு இருந்து நில் கிராஸ் எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க. ஆப்போசிட் சைட் பண்ணல, டிஃபரன்ஸ் சைட் கிராஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கிராஸ் எக்ஸாமினேஷன் நில். ஓகேங்களா? சில டைம் என்ன பண்ணிருப்பாங்களா, கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, அவரு வரலன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்க வேற மாதிரி கன்ஸ்டியூ பண்ணணும். அதை நான் கான்செப்ட் சொல்லும் போது ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஃபேக்டோட ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலன்னு அர்த்தம். அவங்களே எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் வேணாம் அப்படின்னு வெய்வர் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் விட்னஸ் ஆர் என்ன பண்றாரு? as deposed that in the morning of the incident complainant K had told him about the theft of his motorcycle. அப்ப இந்த ஆர் யாரு? நெய்பர். ஓகேங்களா? இந்த நெய்பர் வந்து எஸ் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன கதைக்கு அவன் சொன்னாருன்ற ஃபேக்டா சொல்லிடுறாரு. ஓகேங்களா? இதுக்கும் கிராஸ் எக்ஸாமினேஷன் நில்லு வெய்வர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சீசர் விட்னஸ் ENF. யூஸ்வலி இந்த சீசர் விட்னஸ் எல்லாம் என்ன ஆவாங்க? ஜகா வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? ஆனா இதுல என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஹாஸ்டைல் விட்னஸா மாறிடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாப்போம். Deposed in their statement that they were in the weekly bazaar. வீக்லி பஜார்ல இருந்திருக்காங்க. சோ பிளேஸ் கரெக்ட், இன்ஸ்பெக்டர் சொன்னது கரெக்ட். And where sub-inspector inquired the accused about the motorcycle and then seized the motorcycle from him. Wide seizure memo exhibit P3. என்னப்பா சீசர் மெமோ P2 போட்டீங்க, இப்ப P3 போட்டிருக்காங்க. நாங்களே ஜட்மெண்ட் ரைட்டிங்ல கஷ்டப்பட்டு பதறிட்டு இருக்கோம். இங்க எக்ஸிபிட்ட மாத்திக்கிட்டே இருக்கிறது. சரி, நம்ம P2லயே பிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இதுல மாத்தி மாத்தி கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா சீசர் மெமோனே போட்டு எழுதிருங்க, எக்ஸிபிட்டோட விளையாடாதீங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் இன்கேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா. ஓகேங்களா? சோ சீசர் மெமோல இருந்த ரெண்டு இது கரெக்ட் தானே? மாத்தி தானே போட்டிருக்காங்க. மேம் அதுல வந்து அக்யூஸ்ட் கிட்ட இருந்து அந்த பைக்கை எடுத்தாங்கன்னு சொல்லும் போது அங்க ஒரு சீஸ் நடந்திருக்கும்ல மேம், அதுக்கு தனி சீசர் மெமோன்றீங்களா? இதுல பாக்கும்போது அப்படி வருது. மட்டும் தான் எடுத்திருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம பேரே போட்டு எழுதிக்கலாமா? லைக் கேஷ் ரெசிப்ட், அதுக்கப்புறமா வந்து சீசர் மெமோ அப்படின்னு அது ரெண்டுக்கு மட்டும் பேர் போட்டுக்கலாம். ஓகே, டன். நெக்ஸ்ட் கேஷ் ரெசிப்ட் சீஸ் பண்ணதுக்கு தனி சீசர் மெமோ போட்டிருக்காங்க போல. இப்படி வேணா எடுத்துக்கலாம் நம்ம, இவங்க சொன்ன மாதிரி. அப்பனா வேணா வரும். சோ FIR can we take it as exhibit PW1 ma'am? சொல்லுங்க ma'am, FIR PW1 வருமோ? exhibit 1 exhibit 1 வருமான்னு கேக்குறீங்களா? yes ma'am, exhibit போடலாம். FIR exhibit P1 போட்டுக்கலாம் வேணும்னா. கேஷ் மெமோன்ற பேரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்ப மொத்தத்துல சீஸ் பண்ணிட்டு அந்த சீசர் மெமோ இருக்கு அந்த பைக்குக்கு. ஓகேங்களா? இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் both the witness have said they are not telling lie on the instigation of the police. சோ சீசர் மெமோல இருக்க விட்னஸும் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, இவர் வீக்லி பஜார்ல பார்த்தோம், அப்ப போலீஸ் வந்து இன்டர்கிரேட் பண்ணாரு சப் இன்ஸ்பெக்டர், இப்ப சஸ்பிஷன் ஆச்சு, சோ அதை சீஸ் பண்ணாருன்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஈஸி கேஸா இருக்கு. நெக்ஸ்ட் விட்னஸ் KH சப் இன்ஸ்பெக்டர் வந்து PW5 டிப்யூஸ் பண்றாரு. Depose that complainant K had lodged FIR exhibit P1. So இதுதான் FIR தான் exhibit P1. FIR so ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் we'll get a clarity. நான் முன்னாடி போடலன்னு நினைச்சேன், they have given. So FIR வந்து உங்களுக்கு exhibit P1 இருக்கு. லைனா பாப்போம். On the basis of which he registered the offense and seized the cash memo of purchase of motorcycle from the complainant, and witness has said that the seized cash memo cash memo வந்து உங்களுக்கு exhibit cash memo வந்து exhibit P4,
இதுக்கான சீஜர் மெமோ வந்து எக்ஸிபிட் P2. புரியுதுங்களா? புரியல கரெக்டா? சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, எஃப்ஐஆர் லான்ச் பண்ணிருக்காங்களா, அது எக்ஸிபிட் P1. இதுக்கப்புறமா இது என்னோட வண்டி தான் அப்படின்னு அத்தாட்சிக்காக கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்குறாரு, கேஷ் ரெசிப்ட கொடுக்குறாரு. இந்த கேஷ் ரெசிப்ட எக்ஸிபிட் P4 மார்க் பண்ணிருக்காங்க. கேஷ் ரெசிப்ட் என்னது, எக்ஸிபிட் P4. இந்த ரெசிப்ட வாங்குறாங்க பாத்தீங்களா, அதுவும் ஒரு சீஜர் தானே. சோ அந்த சீஜருக்கு ஒரு சீஜர் மெமோ போட்டிருக்காங்க, அது எக்ஸிபிட் P2. சோ எதுக்கான சீஜர் மெமோ இது, கேஷ் ரெசிப்ட்கான சீஜர் மெமோ. கரெக்ட். யார் இத சொன்னது? சூப்பரா யோசிச்சிருக்கீங்க, அதுதான் கரெக்ட். சத்யாதேவி மேம். சத்யா, சூப்பர் சத்யா. ஓகே டன். சோ இதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் வந்து டிபோஸ் பண்ணிருக்காரு சஸ்பிஷன்ல. நான் திருப்பி மோட்டார் சைக்கிள் போனேன், விட்னஸ் இருந்தாரு, அங்க இருக்கும் போது சாட்டிஸ்பாக்டரியா அவன் ஆன்சர் சொல்லல, அதனால நான் வந்து மோட்டார் சைக்கிள சீஸ் பண்றாங்க பாத்தீங்களா, மோட்டார் சைக்கிள சீஸ் பண்ற சீஜர் மெமோவோட எக்ஸிபிட் P3. ஓகேங்களா? On inquiry, after perusal of all the documents, the motorcycle belonging to the complainant முடிவு பண்றாரு. In his cross examination, the witness has denied that he has falsely implicated the accused. எல்லாருமே வந்து கரெக்டா தான் சொல்றோம் அப்படின்னு என்ன சீஃப்ல சொன்னாங்களோ அதே தான் கிராஸ்லயே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் முடிஞ்சிருக்கு. இப்ப டிஃபென்ஸ் சைடு ஆப்போசிட்ல என்கிட்ட இவ்வளவு ப்ராப்ளம் பண்றாங்க. நான் என்ன சொல்லணும், இல்லன்னு சொல்றதோட நிறுத்தணுமா? I should give some evidence, கரெக்ட்டுங்களா, நெகேட் பண்றதுக்கு. ஆனா இவர் கொடுக்கவே இல்ல. டிஃபென்ஸ் சைடு அக்யூஸ் சைடு எவிடன்ஸ் நில்லு. இப்ப எவிடன்ஸ் எல்லாம் உள்ள வந்துருச்சு, அடுத்து என்ன வரும், ஆர்குமெண்ட் வரும். ஓகேங்களா? ஆர்குமெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ப்ராசிக்யூஷன் சைடு என்ன சொல்றாங்கன்னா, the evidence against the accused sufficient இருக்குப்பா, அதனால guilty ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. டிஃபென்ஸ் சைடு என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப பாவம், யார வச்சாரே தெரியல, அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, on behalf of the accused நாங்க என்ன சொல்றோம்னா, accused வந்து சேம் வில்லேஜ்காரரு. சோ அவர் கில்ட்டியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பிள கம்மியா சென்டென்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துறாரு. இது என்ன அநியாயம், பாவம், இல்லனாவது சொல்லணும், அத பொய்னு அக்யூஸ் சொல்றாரு, அதையே திருப்பி சொன்னா கூட பரவாயில்ல. சப்போஸ் கில்ட்டின்னா கம்மியா சென்டென்ஸ் கொடுங்க, ஆல்மோஸ்ட் லிட்டில் பிட் ப்ரீ பார்கெனிங் மாதிரி பண்ணிடுறாருங்க. திஸ் வில் நாட் சேஞ்ச் எனிதிங். மொத்தத்துல வந்து ஆர்குமெண்ட் இல்ல, அக்யூஸ்ட் பாவம் இங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஓகே, இந்த ஃபேக்ட்ஸ்க்கு இப்ப நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டீங்களா? ஏன்னா நம்ம சார்ஜஸ் எழுத போறோம். சோ சார்ஜஸ் ஃப்ரேமிங்க்கு டிஎன்எஸ்எஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா எடுங்க. வச்சிருக்கீங்களா? இல்லையா? பிஎன்எஸ்எஸ் இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஓபன் பண்றேன் உங்களுக்கு பிஎன்எஸ்எஸ். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஎன்எஸ்எஸ் எடுத்துக்கோங்க. அதுல சார்ஜஸோட ஃபார்ம் எங்க இருக்கு? ஃபார்ம் 33 எடுங்க, பிஎன்எஸ்எஸ். ஓகே, சோ ஃபார்ம் 33ல தான் ஒரு சார்ஜ் எப்படி இருக்கணும்னு இருக்கு. இப்ப எழுத ஆரம்பிங்க. சார்ஜ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சோ சார்ஜஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு, யார் சார்ஜ் பண்ணுவா? மேஜிஸ்ட்ரேட். சோ நீங்க தான் இப்ப மேஜிஸ்ட்ரேட், உங்களை நீங்க ஜட்ஜா நினைச்சுக்கணும். ஓகேங்களா? உங்க அழகான பேரை எழுதக்கூடாது எக்ஸாம் பேப்பர்ல. ஓகேங்களா? எவ்வளவு அழகா இருந்தாலும் எழுதக்கூடாது. சோ XXX போட்டுக்கோங்க. XXX ஆபீஸ் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆபீஸ் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட்னா என்ன மீன் பண்றாங்க? அதான் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா என்னன்னு சொல்லி நீங்க எழுதணும். ஓகேங்களா? இப்ப என்ன அஃபென்ஸுக்கு எழுத போறோம்ன்றத ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும், அப்புறமா சார்ஜுக்கு போயிருக்கணும். இப்ப என்ன அஃபென்ஸ் பா இங்க நடந்திருக்கு? அப்படியா? ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் மேம். நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வராண்டாக்குள்ள போறேன், ஓபன் பண்ணி உள்ள போறேன். சோ அது என்னது, அது மீறி உள்ள போறதுக்கு பேர் என்னது? கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் தான் ஒரு அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸ நம்ம போடுறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும்னா, ஏதாவது ஒரு ஆக்ரவேட்டட் அஃபென்ஸ்ல விழுகுதான்னு நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? சோ கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்ன்றது பேசிக். இப்ப வீட்டு பேரு ஹவுஸ் பிரேக்கிங்னு ஒண்ணு இருக்கா? அப்ப வீட்டை தான் நான் திறந்து போறேன், திறந்து போறதும் ஹவுஸ் பிரேக்கிங் தான். சோ ஆக்ரவேட்டட் ஃபார்ம்ல விழுந்துருச்சா என்ன ஆக்ஷன்? சரி, அந்த ஓப்பனிங் வெரண்டா, லாக்ட் வெரண்டாவை ஓபன் பண்ற பாத்தீங்களா, பிரேக்கிங், ஹவுஸ் பிரேக்கிங்ல வந்துருச்சு. இப்ப என்ன டைம்ல இது நடந்திருக்கு? பகல்லையா?
நைட் Night. டைம்ல. நைட் சோ ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட்டுக்கு என்ன செக்ஷன் பாருங்க. 331 class 2 மேம். 331 கிளாஸ் 2 இல்லையே, கிளாஸ் 4 பாருங்க. எஸ் மேம். கரெக்ட்டுங்களா? பாருங்க, ஓபன் பண்ணுங்க. புக்கை ஓபன் பண்ண கஷ்டப்படக்கூடாது. ஏன் சொல்லுங்க? இந்த புக்கே இருக்காது எக்ஸாமினேஷன்ல, எல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கணும். அப்ப புக்கையாவது இப்ப திறந்தாதானே அப்புறம் மைண்ட்ல இருக்கும். புக் இல்லைங்களா? போன்ல எடுங்க. பிஎன்எஸ் 43ங்களா? 43 என்னப்பா? எனக்கே பெரிய ஜகா கொடுக்குறாங்களே. 43, வாட் இஸ் தட்? 43 ஆஃப் பிஎன்எஸ். கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் அப்படின்னு போட்டா கண்டிப்பா நீங்க கிரிமினல் மேனுவல் கையில எடுத்து வந்துடணும். 331 பாருங்க. எப்ப 330ல உங்களுக்கு ஹவுஸ் பிரேக்கிங் எல்லாம் இருக்கும். ஆனா எப்பயுமே அஃபென்ஸ் இருக்க செக்ஷனை வச்சு நீங்க டெபினிஷனை வச்சு சார்ஜ் பண்ண மாட்டீங்க. பனிஷ்மெண்ட் செக்ஷன்ல தான் சார்ஜ் பண்ணணும். சோ பனிஷ்மெண்ட் செக்ஷன் எடுங்க. ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட் 331 331 class 4. ஓகேங்களா? சோ அத நல்லா படிச்சுக்கோங்க. ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட்டுக்கு அங்கதான் பனிஷ்மெண்ட் இருக்கு. சோ ஒரு அஃபென்ஸ் என்னது? ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட். உடைச்சு வந்துட்டாரு உள்ள. ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்றதுக்காக அத்துமீறி இன்னொருத்தவங்களோட கன்சென்ட் இல்லாம அவங்களோட ஏரியாக்குள்ள போறது, ஏதாவது லாக் ஆயிருக்க இடத்த திறக்கிறது ஹவுஸ் பிரேக்கிங். அதுவும் நைட் பண்ணா அது ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட் முடிச்சது. ஓகேங்களா? ஒரு அஃபென்ஸ். இன்னொரு அஃபென்ஸ் Theft, ma'am. ஹவுஸ் பிரேக்கிங் உள்ள வந்துட்டு தாய் சொல்லிட்டு போயிடுவீங்களா? தெஃப்ட் தான் பேசிக். கரெக்ட்டுங்களா? ஆனா தெஃப்ட் எங்க பண்ணிருக்காங்கன்னு நீங்க யோசிக்கணும். எங்க பண்ணிருக்காங்க? வெராண்டாங்கிறது ஒரு டுவெல்லிங் ஹவுஸா? சோ ஒரு டுவெல்லிங் ஹவுஸ்ல தெஃப்ட் பண்றது அக்ரவேட்டட் ஃபார்ம். ஓகேங்களா? சோ பேசிக்கா ஒரு அஃபென்ஸ் எனக்கு தெஃப்ட் தெரியுது, நான் தெஃப்ட்ல சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படி இருக்க கூடாது. அக்ரவேட்டட் ஃபார்ம்ல மேக்ஸிமம் விழும் எல்லாமே. ஓகேங்களா? இதே டெக்காய்டியா இருந்ததுன்னா டூயிங் டெக்காய்டி அட் நைட்டா, ராபரியா இருந்ததுன்னா ஹைவே அட் நைட்டான்னு பாக்கணும். இதே ஹர்ட் கிரீவியஸ் ஹர்ட்டா இருந்தா வித் டெட்லி வெப்பனா, ஆசிடா அப்படின்றதெல்லாம் நீங்க பாக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப என்ன அக்ரவேட்டட் ஃபார்ம் தெஃப்ட்? இது தெஃப்ட் அட் டுவெல்லிங் ஹவுஸ். அது என்ன செக்ஷன்? 305, ma'am. 305. ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. என்ன அங்க இருந்து எழுப்பி யாராவது கூட்டுவாங்க. 305 ஏ. Class A. கரெக்ட்டுங்களா? 305 கிளாஸ் ஏ. இப்ப சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? டன். எஸ். சோ இப்ப சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். பிஎன்எஸ்எஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஐய மேஜிஸ்ட்ரேட்டோட நேம் XXX போட்டுருவீங்க. ஆனா என்ன கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்னு தெரியணும் இல்லையா? நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, 20 நாள் தான் இருக்குன்னா இதை மக்கப் பண்ண முடியாது. ஆனா ஸ்மால் அஃபென்சஸ்க்கு எந்த கோர்ட் ட்ரை பண்ணலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இது எங்க இருந்து கண்டுபிடிப்பீங்க? பிஎன்எஸ்எஸ் ஸ்கெட்யூல் இருக்கு பாருங்க. திருப்புங்க கடகடன்னு. லாஸ்ட் ஸ்கெட்யூல் எடுங்க. நீங்க எல்லாம் திருப்பணுன்றதுக்காக நான் கீழே கூட ஸ்க்ரால் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புக்க திருப்புறதே ஒரு ஹேபிட் ஆயிடும். அதை பார்த்து உங்களுக்கு அப்பதான் ஞாபகம் வரும். டைரக்டே பார்க்காம நாங்க ஜட்ஜ் ஆகணும். என்னடா இது? எடுத்தீங்களா? ஓகே. இப்ப வந்து கிரிமினல் ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட் என்ன போட்டிருக்கு? எனி மேஜிஸ்ட்ரேட். அதுக்கப்புறம் டுவெல்லிங் ஹவுஸ், எனி மேஜிஸ்ட்ரேட். அப்ப ஃபர்ஸ்ட் எங்க போவோம்? நம்ம ஊர்ல எல்லாம் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? எஸ். சோ IXXX வேணும்னா மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா XXXனே கன்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ராக்காக தான். மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கமா hereby charge you. hereby charge you. யார சார்ஜ் பண்றோம்? அக்யூஸ்ட் சொல்லக்கூடாது. பேரு கேஹெச்சா? கே வந்து கம்ப்ளைனன்ட் பா. GH மேம். GH. ஓகேங்களா? GH தான் இங்க அக்யூஸ்ட். GH as follows. We will go to actual charging. என்ன அஃபென்ஸ்ன்றது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக்ஷன் எடுத்துக்கணும்னா சீக்வென்ஸ்ல எடுத்துக்கோங்க. நடுவுல தெஃப்ட், அதுக்கப்புறம் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னா இதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய டைம் நிறைய அஃபென்சஸ் வரும், ஏதாவது ஒண்ணு விட்டுருவீங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அதுதான். ஃபர்ஸ்ட் என்னது? கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ஆன் செக்ஷன் 331 கிளாஸ் 4 போட்டுக்கலாமா?
கிளாஸ் 4 போட்டுட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் லீன் போட்டுட்டு ஆன் செக்ஷன் 331 கிளாஸ் 4 ஒரு ஹைஃபன். இப்போ தட் யூ கமா ஆன் ஆர் அபவுட் த டே. என்ன டே? ஆன் ஆர் அபவுட். அது எப்படி இதுல கரெக்டா எழுதுவீங்க? ஆன் ஆர் அபவுட் ஃப்ரம் பிட்வீன் 24 டைம் ஏதாவது கொடுத்திருந்தா டேட் போட்டு டைம் போட்டு டு 25 ஃப்ரம் 24 நைட்னு கொடுத்திருந்தாங்கன்னா நைட் போட்டுட்டு மார்னிங் போட்டுக்கோங்க. ஆஃப் டேஷ் நம்ம டைமும் சேர்த்து எழுதிட்டனால ஆஃப் வேணாம். அட் எங்க? அட் தி ஹவுஸ் ஆஃப் கம்ப்ளைனன்ட் அங்க நடந்துச்சு. கரெக்ட்டுங்களா? இல்லைன்னா அட் குருத் வில்லேஜ், அந்த வில்லேஜ்ல இந்த வில்லேஜ் இருக்காருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, பிளேஸ போட்டுக்கலாம். குருத் வில்லேஜ். இதுக்கப்புறம் ஒரு கேப், இதுக்குள்ள அவர் என்ன பண்ணாரு, இந்த அஃபென்ஸ்க்கான இன்கிரீடியன்ஸ் என்னது அப்படின்றத ஃபேக்டோட சேர்த்து நீங்க எழுதணும். ட்ரை பண்ணுங்க, நீங்க எல்லாம் எழுதுங்க, நான் அப்புறம் கரெக்டானு சொல்றேன். இப்போ இப்போ என்ன நடந்துச்சுன்றத எழுதணும். அஃபென்ஸ் நீங்க சார்ஜ் பண்றீங்க, நீ நான் தேதி வந்த, உள்ள வந்த, கேட்ட திறந்த, இந்த மாதிரி அஃபென்ஸ் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கேன், அதுதானே இப்போ அஃபென்ஸ் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ஹவுஸ் பிரேக்கிங்க்கு. அதை நீங்க எழுதணும். எழுதுங்க, தமிழ் ஆளுங்களும் எழுதுங்க, எழுதிட்டு படிச்சு காமிங்க. முடிச்சிட்டீங்களா? ஓகே. தட் யூ என்ன சொல்லலாம்? தட் யூ entered the house of the complainant by breaking open the veranda with the intent to commit theft. மேலே நைட் நான் மென்ஷன் பண்றதுனால இங்க அட் நைட்னு சொல்லல. ஓகேங்களா? மேலே நைட் மென்ஷன் இல்ல அட் நைட்னு போட்டுக்கலாம். ஏன்னா ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட். அது வரைக்கும் கதை வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க கதை இன்கிரீடியன்ட் சொன்னதுக்கு அப்புறம் அண்ட் தேர்பை வந்துடணும். ஓகேங்களா? அண்ட் தேர்பை committed an offense punishable under section so and so 331 clause 4 of Bharatiya Nyaya Sanhita full எழுதுங்க 2023 and within the cognizance of this court. And thereby committed house breaking by night punishable under section னு போட்டுக்கலாம். அஃபென்ஸுக்கு பேர் இருந்தா நீங்க அஃபென்ஸுக்கு பதில் ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட்னு போட்டுக்கலாம். சிலதுக்கு பேர் இருக்காது, அதனால பை அஃபென்ஸ் போட்டு எழுதிட்டீங்களா? இங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கீங்களா? எழுதிட்டீங்களா? நீங்க தான் சார். எழுதிட்டீங்களா? ஓகே. So thereby committed offense punishable under section 331 clause 4 of the Bharatiya Nyaya Sanhita 2023 and within the cognizance of this court. இது ஆன் செக்ஷன் என்னது? 305A. Yes. இது என்னது? theft in dwelling house 305 clause A. On section 305 clause A. In connection with the above event அப்படின்னு சொல்லலாம். In connection in consequence with the above sequence ன்னு சொல்லிட்டு that you இல்ல that you நே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி போடலாம் சொல்லுங்க? In sequence of the above occurrence you took away, you have taken னு போடலாம். You have taken the motorcycle. மோட்டார்சைக்கிளுக்கு ஒரு பேர் கொடுத்திருந்தாங்கன்னா CH something. எஸ். சோ மோட்டார்சைக்கிள் அந்த பேரு, நம்பர் இருந்தா நம்பரு, from the lawful possession of complainant. motorcycle அதோட நம்பர் போட்டுட்டு from the lawful possession of complainant without his consent இதுக்கப்புறம் and thereby ஓகே. அப்ப கரெக்டா ஒரு விஷயம் நம்ம விட்டுருக்கோம் இங்க. எல்லா ஆக்டர்ஸ் நியூஸும் வந்துருச்சு. மென்ஷனே இங்க
with the intent to commit an with the offense மேல சொன்னோமா, committing அது மென்ஸ்ரி ஆக்டஸ் நியஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க சார்ஜ் பண்ணும் போதும் சரி, ஜட்மெண்ட் எழுதும் போதும் சரி. சோ இதுல என்ன மென்ஸ்ரியா தெஃப்ட்க்கு? டிஸ்ஹானஸ்ட்லி. கரெக்டா? என்ன ஆச்சு? பாதி பேரு ஐபிசி இப்படி இப்படி படிக்கும் போது ஐபிசி தானே, கான்ஸ்டிடியூஷன் தானே, ஆனா அது அவ்வளவு டீப்பா படிக்கணும். நீங்க எல்லாம் ஜட்ஜிங்க, நமக்கு வந்து செமஸ்டருக்கு படிக்கல. ஓகேங்களா? சோ டிஸ்ஹானஸ்ட்லி, ஸ்டார்டிங்கே டிஸ்ஹானஸ்ட்லி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. தட் யூ டிஸ்ஹானஸ்ட்லி டேக்கன் அப்படின்றது இருக்கணும். மோட்டார் சைக்கிள் நம்பர் ஃப்ரம் த லாஃபுல் பொசிஷன் ஆஃப் whom? complainant. ஓகேங்களா? without his consent thereby committed. அவர் வீட்ல இருந்து எடுத்திருக்காருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? from the veranda அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. house from the I mean motorcycle from the veranda which was in his lawful possession without his consent thereby committed theft in dwelling house which is punishable under section 305 clause A of Bharatiya Nyaya Sanhita 2023 and within the cognizance of this court அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. ஓகே, எண்ட். லாஸ்ட்ல எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி சொல்லுங்க டைரக்ட் சொல்லுங்க பிரியா மேடம், அது மட்டும் மறுபடியும் சொல்லுங்க மேடம். இது and I hereby direct that இல்ல மேடம், without his consent from his veranda said charges. ஓகேங்களா? அப்படி சொல்லி முடிச்சிடணும். and I ஸ்கிரீன்லயே இருக்கு, பார்த்து எழுதுங்க. and I hereby direct that you be tried by this court on the said charges. ending. ரைட்ல வந்து சிக்னேச்சர் அண்ட் சீல் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட். சோ சார்ஜஸ் எப்படி ஃப்ரேம் பண்றோம்? என்ன செக்ஷனோ அந்த செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்டரி ஒரு லைன், நான் தான் மேஜிஸ்ட்ரேட், ஹியர் பை சார்ஜ் யூ அஸ் ஃபாலோஸ், யார் அக்யூஸ்ட் அந்த பேரு ஃபாலோஸ் அப்படின்னு எழுதிட்டு ஆன் எந்த செக்ஷனு, டேட்டு, டேட், டைம், என்ன அங்க நடந்தது இன்கிரீடியன்ஸோட, அதுக்கப்புறமா ஃபைனலா வந்து என்ன செக்ஷன் பனிஷபிள் within the cognizance of this court. So that ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டேட் டைம் எல்லாம் சொல்லிட்டு, ஆக்ட் என்ன பிளேஸ் எல்லாம் சொல்லிட்டு, கதை அந்த ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு, ஃபேக்ட்ஸ்ன்றது ஃபுல் ஃபேக்ட்ஸ், ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் எழுதி வச்சீங்கன்னா மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. சிம்பிளா என்ன இன்கிரியன்ட்டோ அதை மட்டும் சொல்லணும். அதுக்கப்புறம் and thereby committed என்ன ஆஃபென்ஸ் செக்ஷன் இப்படி சொல்லணும். இதுதான் வந்து ஃபார்மேட். ப்ளீஸ் டூ ரிமெம்பர் திஸ். இதுக்கப்புறமா வந்து மல்டிபிள் ஆஃபென்சஸ்க்கு எப்படி, அதே வந்து 34க்கு எப்படி அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம். கௌசல்யன் சார் கேட்டிருந்தாரு, அவர் இருக்காரா என்னன்னு தெரியல. சோ அடுத்த கிளாஸ்ல we will see that. Go to judgment writing. இருக்கீங்களா சார்? அது ரெடியா இருக்கு சார், ஆனா கிளாஸ் வர மாட்டேங்குது. சோ இன்னைக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங் பார்த்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதுக்கு ஓகே. சோ இப்போ ஜட்மெண்ட் ரைட்டிங் போயிடுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த செக்ஷன்லாம் நீங்க நோட் பண்ணீங்க பாத்தீங்களா? சோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த செக்ஷன்? இப்போ எப்படி பாத்தீங்க? பேராக்ல இருந்து பாத்தீங்க. எக்ஸாமினேஷன்ல பேராக்ட் இருக்குமா? இருக்காது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயின்ஸுக்கு முன்னாடி டைம் வரைக்கும் ஹிட் ஆகாது. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது ஹிட் ஆகும். இப்ப எழுதும் போது ஒண்ணுமே ஞாபகம் வரும்போது, ஐயோ மேம் ஒழுங்கா கத்து தரல, ஐயோ நான் ஒழுங்கா படிக்கல, அதெல்லாம் அப்பதான் மைண்டுக்கு வரும். யார் உங்க மண்டையில தூக்கி செக்ஷன் வைக்க போறா? நீங்க தான் வைக்கணும். ஓகேங்களா? நம்ம எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணாலும் நீங்க தான் படிக்கணும். லாஸ்ட்ல கவலைப்படாதீங்க. சோ என்ன செக்ஷன்ஸ் படிக்கணும்னு சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. தெஃப்ட், அதாவது சாரி, அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் தெஃப்ட்னு போட்டு வச்சிருக்கேன். அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அஃபென்ஸ் அஃபெக்டிங் ஹியூமன் பாடி, அதுக்கப்புறமா வந்து அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து எண்ட் குரூவல்டி அந்த ஸ்டஃப் எல்லாமே. அதுக்கப்புறம் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங் அண்ட் அப்சீன் வேர்ட்ஸ்ல திட்டுறது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா பொய்யான சாட்சி சொல்றது, பொய் சாட்சி சொல்றது. இது 3 ஞாபகம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க நல்லா படிக்கணும், தரோவா படிக்கணும். மத்ததெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை முதல்ல படிச்சுட்டு மத்ததுக்கு போலாம். ஓகே, இது. சோ நவ் we will go to the judgment. சோ ஜட்ஜ்மெண்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள திருப்பி நீங்க சார்ஜஸ் ஃப்ரேம் பண்றதுனா அது தப்பு.
சார்ஜஸ் எப்ப ஃப்ரேம் பண்ணுவாங்க? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்பயோ பண்ணிடுவாங்க. அந்த சார்ஜை பேஸ் பண்ணி தான் ட்ரையலை கொண்டு போவாங்க. ட்ரையல்லாம் முடிச்ச பிறகுதான் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். சோ ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள சார்ஜஸ் ஹெட்டிங் போட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு நல்லா எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, என்னடா பண்றது அப்படின்னு அமுச்சு விட்டுருவாங்க. ஓகே, சோ ஒரு நிமிஷம். ஐ ஹேட் அ ஜட்ஜ்மெண்ட். ஓகே, சோ எழுதிக்கோங்க. இப்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஹெட்டிங் கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் போடணும். கேஸ் ஒரிஜினேஷன் பாயிண்ட் இருக்கணும். இந்த கேஸ் என்ன கேஸ், எதுக்கு வந்திருக்கு? இப்ப சிவில் சூட்லயே இது காமன் தான். இப்ப நான் வந்து இன்ஜெக்ஷனுக்கு சூட் போடுறேன். The case was filed by the plaintiff. This is an injunction suit filed under so and so section. If ஒரு declaration suit அப்படின்னும் போது this is a declaration suit filed under so and so section of the specific relief act அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? சோ கேஸ் ஒரிஜினேஷன் பாயிண்ட நீங்க எழுதணும். இங்க போட்டு வச்சிருக்கேனா? போடலை, இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க. The accused stand charge sheeted by the sub-inspector of police so and so area in crime number so and so for having committed offenses punishable under so and so section. இதுதான் கேஸ் ஓப்பனிங் பாயிண்ட். சிவில்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இதுலயும் இருக்கும். ஓகேங்களா? சோ எழுதுங்க. எழுதுறதுக்குலாம் சோம்பேறி படக்கூடாது. என்ன எழுதுறதுக்கு சோம்பேறி, நம்ம வந்து இது பாக்குறதுக்கு சோம்பேறி. என்ன வேலைக்கு போறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ட்ரைனிங் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், என்னப்பா இது? இதெல்லாம் பிடிக்கலன்னா ஜாலியா நிம்மதியா அட்வொகேட்டா இருந்துருங்க. நான் ஒன்னும் தப்பா சொல்ல, அதுவும் ஜாலியான ப்ரொஃபஷன் தான். ஓகே, சோ அக்யூஸ்ட் ஸ்டாண்ட் சார்ஜ் ஷீட்டட் பை தி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சோ இங்க சப் இன்ஸ்பெக்டர் தானே? சோ என்ன ஏரியான்னு கொடுத்திருந்தா ஏரியா போட்டுக்கோங்க. கிரைம் நம்பர் இருந்தா கிரைம் நம்பர் போட்டுக்கோங்க. ஆனா இல்ல, for having committed offenses என்ன செக்ஷன் நீங்க தான் சொல்லணும். டப்புன்னு சொல்லுங்க. 303 ஓகே. 331 clause 4, 305 clause 4 and 305 clause A of BNS 2023. சோ ஃபுல் பேரை எழுதுங்க. பாரதே இவரு ஜட்ஜ் ஆயிட்டாரு, அதனால அவர் ஐபிசி போடுவாரு, திருப்பி கூட போடுவாரு. ஏன்னா அவர் ஜட்ஜ், நம்ம இந்த தான் ஆக போறோம். ஓகேங்களா? பாரதிய நியாய சன்ஹிதா 2023 பிராக்கெட்ல ஹியர் அண்ட் ஆஃப்டர் BNS 2023 நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்க ப்ராசிக்யூஷனோட கதையை சொல்ல வேண்டும். இது எவ்வளவு சின்ன சொல்ல முடியுமோ சொல்லிடலாம். இது உங்களுக்கு டாஸ்க். இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணலன்னா ஓனா ஜட்ஜ்மெண்ட்டே எழுத முடியாது. இருக்கிற கதையை சுருக்கி சொல்ல முடியலன்னா நம்ம எப்படி புது கதை எழுத முடியும்? கரெக்டுங்களா? இது 4 லைன் தான் நீங்க இடம் விடணும். 4 லைன் இடம் விடுங்க. ப்ராசிக்யூஷன் கேஸ் என்னதுன்னு வீட்டுக்கு போய் எழுதுங்க. ஓகேயா? ஓகே. எண்டிங் எப்படி இருக்கணும்னா, இருங்க, எண்டிங் நான் தனியா வேற இடத்துல எழுதிட்டேன். ஓகேயா? சோ எண்டிங் எப்படி இருக்கணும்னா, போலீஸ் ஃபைல்டு சார்ஜ் ஷீட் அண்டர் செக்ஷன் 193 clause 2 of BNSS. சார்ஜ் ஷீட்டை இந்த செக்ஷன்ல தான் கோர்ட்டு கொண்டு போய் ஃபைல் பண்ணுவாங்க. அதனால ப்ராசிக்யூஷன் கேஸ் எழுதிட்டு அதுல இருந்து லாஸ்ட் கண்டினியூஷன் போலீஸ் ஃபைல்டு சார்ஜ் ஷீட் அண்டர் செக்ஷன் எழுதிக்கோங்க. போலீஸ் ஃபைல் சார்ஜ் ஷீட் அண்டர் செக்ஷன் 193 clause 2 BNSS based on that cognizance, based on that 193 clause 2. நான் தான் உங்ககிட்ட செக்ஷன் கேட்கல. பிஎன்எஸ்எஸ்க்கு யாரெல்லாம் இருந்தீங்களா? இல்லையா பிஎன்எஸ்ல? ஓகே, எஸ்கேப். வேற யாராவது இருந்தீங்களா? பிஎன்எஸ்எஸ் ஆளுங்க இருக்கீங்களா? கௌதல்யன் சார் எல்லாம் டப் டப்னு சொல்லுவாரு. ஓகே, 193 clause 2 BNSS based on that cognizance was taken, based on that cognizance was taken by this honorable court 210 clause B under section 210 clause B. ஏன் கிளாஸஸ் கூட இம்பார்ட்டன்ட்னா அவ்வளவு ஸ்பெசிபிக்கா எழுந்தா நல்ல மார்க் வருது. உங்களுக்கு டைம் இருக்கனால நல்லா படிக்கலாம். ஓகேங்களா? 210 clause A எதை வச்சு காக்னிசன்ஸ் எடுப்பாங்க? பிரைவேட் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? clause B வந்து போலீஸ் ரிப்போர்ட். ஓகே, 210 clause B. அதுக்கப்புறம் BNSS. அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம BNSS இங்க
எழுதுறோம். முன்னாடியே பிஎன்எஸ்எஸ் எழுதிருக்கோம்ல, அதை ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிராக்கெட்ல ஹியர் இன் ஆஃப்டர் பிஎன்எஸ்எஸ் 2023. So here and after you can mention. ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன மார்க் வருது. இல்ல போடலாம், நல்ல மார்க் நல்ல ரேங்க் எடுத்தவங்களே அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. சோ இதுதான் கேஸ்ன்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கோம்? இந்த கேஸ்ன்னு எழுதியாச்சு. என்னப்பா என்ன எழுதியிருக்கோம்? இப்படி இருந்தா எப்படி ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, என்ன எழுதியிருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல? இதுதான் கேஸ்ன்னு சொல்லி எழுதிட்டோம். ப்ராசிக்யூஷன் இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலா கோர்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, என்ன நீங்க பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பியரன்ஸ்க்கு நான் காப்பீஸ் கொடுத்துட்டேன். ஏன்னா ப்ராசிக்யூஷன் கேஸ் வந்தாச்சு. இப்ப ஆப்போசிட் அக்யூஸ்ட் தானே. அக்யூஸ்ட் வந்து ஆர்கியூ பண்ணணும்னா அவருக்கு என்ன தேவை? டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்க மாட்டீங்களா டாக்குமெண்ட்? நோட் பண்ணணுமா இல்லையா? எஸ். ஆன் என்டரிங் அப்பியரன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட், இது அடுத்த பேரா. ஓகேங்களா? சைட் ரைட்டிங் போட்டுக்கோங்க காப்பீஸ் சொல்லிட்டு. ஆனா எக்ஸாம்ல சைட் ரைட்டிங் போடாதீங்க, உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்றேன். கீவேர்டு வந்து காப்பீஸ் சப்ளை பண்றது. ஆன் என்டரிங் சொல்லுங்க மோனிஷா. நீங்க எழுத்தும் தான் ஷேர் பண்ணல, நான் சொல்றதை எழுதுங்க சரிங்களா? ஓகே ஓகே. ஆன் என்டரிங் அப்பியரன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட், ஏன்னா இதுல பாதி ஜட்ஜ்மெண்ட்ல பாதி நமக்கு எப்படி மார்க் வரும்ன்றதுக்காக நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்து அப்படியே எழுதணும்னா ஜட்ஜ்மெண்ட்ல அவங்களோட ஐடியா என்னது, லோவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கிளாரிட்டி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். நம்ம கிட்ட கிளாரிட்டி இருக்கணும், செக்ஷன் இருக்கணும், மார்க் வாங்குறதுக்கு திராணி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அதனால நான் மாத்தி எழுதுறதுனால நான் டிக்டேட் பண்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். வீட்டுக்கு போனா தனியா உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுத முடியுமா? இல்ல நான் இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க எழுதுங்கன்னு விட்டுட்டு போயிட்டா, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. அதுக்குதான் என் கூட சேர்ந்து எழுத சொல்றேன். எழுதுறதுக்கு கல்படாதீங்கப்பா, ஹாப்பியா எழுதுங்க. ஓகே. சோ ஆன் என்டரிங் அப்பியரன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட், காப்பீஸ் ஆஃப் த ரெலவென்ட் ப்ராசிக்யூஷன் ரெக்கார்ட்ஸ், காப்பீஸ் ஆஃப் ரெலவென்ட் ப்ராசிக்யூஷன் ரெக்கார்ட்ஸ் were furnished to him. இங்க ஒரே ஒரு அக்யூஸ் தான். So were furnished to him as per dash section of BNSS. Copy to accused எந்த செக்ஷன்ல கொடுக்கணும்? 230. Very good. So accused க்கு காப்பி கொடுக்கிறது BNSSல 230 செக்ஷன். இது வந்து மேஜிஸ்ட்ரேட். இதே செஷன்ஸ் கேஸ்க்கு மேஜிஸ்ட்ரேட் டாக்குமெண்ட் கொடுக்கறாங்கன்னா எந்த செக்ஷன்? இந்த செக்ஷன் 231. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு சொல்றேன். இங்க 230 BNSS 2023. ஓகேங்களா? புது லா வந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தனித்தனி நம்பரா ஞாபகம் வச்சுக்கோ. நான் இயர் எல்லாமே 2023. ஓகே. அதுக்கு அடுத்தது இப்ப காப்பீஸ் கொடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ணுவீங்க யோசிங்க லாஜிக்கா. காப்பீஸ் கொடுத்தாச்சு, வருவாரு, அதான் ஆன் அப்பியரிங் போட்டாச்சு. நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதாம எஸ்கேப் ஆறக்கே பாக்குறீங்க. என்ன பண்ணுவீங்க? 313 questioning இங்க வராது. 313 questioning ஓட ஐடியா என்னன்னா, உனக்கு அகைன்ஸ்டா இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் இவ்வளவு இருக்கு, நீ என்னப்பா தம்பி சொல்ற, அதுதான். அது லேட்டர். அதுக்கு சார்ஜஸ் என்ன? இப்ப ஆப்போசிட் சைட் வர சொன்னியாச்சு, அவரை எக்ஸாமின் பண்ணி என்னதான் பிரச்சனை, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அவருக்கு ரீட் அவுட் பண்ணி காட்டணும்ல. என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, அந்த ஸ்டேஜ் இது. ஓகேங்களா? சோ தென் ஆன் பெருசல் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெருஸ் பண்ணி, ஆன் த பெருசல் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் the court feels there is prima facie case against the accused. ஏன்னா prima facie case இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவேன். கரெக்ட்டுங்களா? So on the perusal of the record, the court feels that there is prima facie case against the accused. கமா போட்டு thus charges are framed and the same is read over, படிச்சு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும். read over and explained to the accused. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னு அவன் நல்லவனா, ஆமா ஆமான்னு ஒத்துக்கு போறானா? இந்த கேஸ் அவர் அட்வொகேட்டே ஆல்மோஸ்ட் வந்து ஒத்துக்கிட்டாரு. டைரக்டா ஒத்துக்கல, பாவம் புள்ள பார்த்து செய்கின்றாரு. ஓகேங்களா? ஆனா இவர் என்ன பண்ணுவாரு? இவர் என்ன சொல்லிருக்காரு? இங்க என்ன சொன்னாரு கேஸ்ல? எஸ்ஐ ஃபால்ஸா என்ன இம்ப்ளிகேட் பண்ணிட்டாரு. அவன் ஃபால்ஸா கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொன்னா கூட கம்மியா அடி விடுவோம். எஸ்ஐ இம்ப்ளிகேட் பண்ணிட்டாரா, நல்லா அடி விடுவோம் போது. ஓகேங்களா? சோ however the accused did not plead guilty
and claimed to be tried. அப்பதான் நீங்க ட்ரையலுக்கே போக முடியும். However, the accused did not plead guilty and claimed to be tried. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறீங்களா? இவங்க எல்லாம் முன்னாடி எழுதுறதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல. எழுதுறீங்களாப்பா? ஓகே, டன். எஸ், ஓகே. சோ இப்ப கில்ட்டி இல்லன்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன வரும்? என்ன கில்ட்டி இல்லன்னு சொன்னா claimed to be tried. ட்ரையல் தானே ஸ்டார்ட் ஆகுது. ட்ரையல்ல என்ன பண்ணுவோம்? எவிடன்ஸ் எல்லாம் எடுப்போம். சோ ப்ராசிக்யூஷன் சைடு விட்னஸ் என்னெல்லாம் இருக்கு மிஸ் பண்ணுங்க. ப்ராசிக்யூஷன் ஹஸ் ப்ரொடியூஸ்ட் எக்ஸிபிட்ல நம்பர்ல இருந்து நம்பர் எழுதா போதும். has produced PW1 to PW5 6 5 PW5 in his support along with and mark exhibit P1 to என்ன எக்ஸிபிட் வரைக்கும் இருக்கு? P4 நோட் பண்ணீங்களா? P4 P5 சோ P4 இது P5ங்களா? தப்பா இருந்துச்சுன்னா நீங்க அப்ப எனக்கு இன்னொரு ஜட்மெண்ட் எக்ஸ்ட்ரா எழுதிட்டு வரணும். மறுபடியும் சொல்லுங்க மேடம். ப்ராசிக்யூஷன் ப்ரொடியூஸ் P4 தான் எண்ட். சோ ப்ராசிக்யூஷன் சைடு நம்ம கேஸ்ல என்னென்ன விட்னஸ் கொண்டு வந்தாங்க? the prosecution produced witness PW1 to யாரு நீங்க சொல்லுங்க. PW1ல இருந்து 5 மேம் 5 வரைக்கும் ஓகேங்களா? 2 PW5 and mark exhibit EXP1 to EXP4 எஸ் என்ன எவிடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடுவீங்க. இப்போ இந்த ப்ராசிக்யூஷன் சைடு எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, அதை நீங்க அப்படியே எடுத்து திரும்பி அக்யூஸ்ட் கிட்ட காமிப்பீங்க. பார் தம்பி, உன் மேல இவ்வளோ அகேன்ஸ்ட் எவிடன்ஸ் இருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்ற? இதுதான் 313 questioning. That is called as questioning on incriminating evidences. ஓகேங்களா? இப்ப 313 மண்டையில இருந்து எடுத்துடணும். சொல்லுங்க மேம். இப்ப ஒவ்வொன்னும் இப்ப P1 என்ன, P2 என்ன, P3 என்ன, P4 என்ன, நம்ம அந்த மாதிரி வரணுங்களா? டைம் இடம் இருந்துச்சுன்னா எழுதுங்க. ஓகே மேம். ஓகேங்களா? அது ஒரு லிஸ்டா போட்டு எழுதுனீங்கன்னா டைம் இருக்காது. மேக்ஸிமம் அப்படியே பேராகிராஃப்ல எழுதுனீங்கன்னா பெட்டர். இது என்னோட சஜஷன். ஓகே ஓகே மேம். ஓகே ஓகேடா. சோ இப்போ என்ன क्वेश्चनिंग அது? 351 क्वेश्चनिंग. 351 class B 351 class B of BNSS. இது நம்ம எப்படி எழுதுவோம்? ரிகார்டிங் சொல்லு என்னமா? class 1B மேம். எஸ் 351 class 1 class B. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது எப்படி எழுதணும்னா இந்த 351 क्वेश्चनिंग regarding the incriminating witnesses, accused was questioned under section 351 clause 1 clause B of BNSS 2023. Regarding incriminating witnesses, accused was questioned under section 351 clause 1 clause B. நிவேதா clause 1 ஆட் பண்ணிருக்காங்க. சூப்பர். clause 1 clause B BNSS 2023. அக்யூஸ்ட் சைடு எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ இந்த क्वेश्चनिंग அவர் என்ன பதில் சொன்னாலும் நம்ம எழுதணும்ல. கரெக்ட்டா क्वेश्चन பண்ணிட்டோம். ஆன்சர் என்னது? however accused denied all the evidences, all the above evidences. டினை மட்டும் பண்ணிட்டு அப்படியே நின்னாரா? என்ன பண்ணாரு? அவர் சைடு ஒரு எவிடன்ஸ் கொண்டு வரல. and further he did not mark any evidence. இதுதானே இப்போ இருக்க கேஸ். he did not mark any evidence. ஓகேங்களா? சோ கேட்ட क्वेश्चनக்கு he denied all and he did not mark any evidence சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க ஒண்ணு சில டைம் வந்து admitted facts இருக்கும். இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதை ஒத்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். சோ admitted fact ஏதாவது இருந்தா அதை மேலேயே நீங்க எழுதிடணும். சோ கிரிமினல் ஏரியால இது ஒரு கரெக்டான ஏரியா. இந்த இடத்துல நீங்க எழுதலாம். சிவில்ல நீங்க ஸ்டார்டிங்ல எழுதுவீங்க. நான் சிவில் பார்க்கும்போது சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. admitted fact நோட் பண்றதே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும், நல்ல மார்க் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த இதுல ஏதாவது admitted fact இருக்கா? ஏதாவது ஒத்துக்கிறாரா? எந்த எவிடன்ஸும் கொடுக்கறத இல்லையா? நான் இல்லைன்னு கரெக்டா சொல்றாரு. சோ there is no admitted facts. அதை நோட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இப்ப எல்லா கதையும் கிளியர் ஆயிடுச்சு, எங்க ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் தான் நம்ம அடவு கட்ட போறோம். ஓகேங்களா? சோ பாயிண்ட் ஃபார் கன்சிடரேஷன், என்ன டான்ஸ் ஆட போறோம்னு முடிவு பண்ணும். பாயிண்ட் ஃபார் கன்சிடரேஷன். இதுதான் நமக்கு வந்து சிவில் கேஸ்ல இஷ்யூஸ் மாதிரி. இங்க நீங்க வந்து என்ன பிரச்சனைன்றதை எழுத போறீங்க. இங்க என்னப்பா பிரச்சனை சொல்லுங்க. என்னது? களவாண்டு போயிட்டான். வா சூப்பர் நைஸ். களவாண்டு போயிட்டான், அதான். இது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லுங்க. களவாண்டு போயிட்டான் அப்படின்னாதீங்க. சொல்லுங்க ப்ளீஸ் டெல் மீ. இஷ்யூஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க சார்? இவன் திருடினானா இல்லையா அப்படின்றது தானே. இல்ல இவன் வந்து இந்த அஃபென்ஸ பண்ணானா இல்லையா. கரெக்டா? சோ வெதர் த அக்யூஸ்ட் இஸ் கில்ட்டி, whether the accused is guilty under section, என்ன செக்ஷன் இங்க 331 clause 4 and 305 clause A of BNS. இங்க ஒரு ஃபுல் ஃபார்ம் எழுதிடலாமா? ஏன்னா ஒரு முக்கியமான இடம்ல, அதனால பாரதிய நியாய சங்கீதா ஆஃப் 2023. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஃபாலோ பண்ண முடியுதா? எழுதுறீங்களா? ஜானட் எழுதிட்டீங்களா? ஜானட் எழுதிட்டீங்களா? ஓகே. வேற யாராவது எழுத முடியாம விட்டு இருக்கீங்களா சொல்லுங்க. ஏன்னா ஆன்லைன்ல சிஸ்டம் கேட்கும் போது எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஏதாவது விட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல. ஓகே, ஷல் வி ப்ரொசீட்? இப்ப ஜட்ஜ்மெண்ட்க்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ எப்பயுமே ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறது எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்றது நார்மல் பீப்புள் பேசுறது. நீங்க ஜட்ஜ்ன்றனால யாருக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கோ அவங்கதான் நீங்க கேட்கணும். எவன் வேணாலும் கோர்ட்ல வந்து பேசினா நீங்க கேட்டுனே இருப்பீங்களா? நீங்க கேட்காதீங்க. நீங்க சீட்ல உட்கார்ந்து இருக்கும் போது be a shrewd, smart and handsome or beautiful judge. Okay, so what you have to do, who has the burden of proof? அவன் தான் வாயை திறக்கும். So இப்ப burden of proofல இருந்தா நம்ம ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்கிறோம். எஸ், burden of proofக்கு நம்ம எங்க போனோம்? பாரதிய சாட்சிய அதிநியம். கரெக்டுங்களா? பாரதிய சாட்சிய அதிநியம். அதுல 105 எடுத்துக்கோங்க. So based on 105 of the பாரதிய சாட்சிய அதிநியம், இப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா நான் எழுதி தந்துருவேன் உங்களுக்கு. எழுதுங்க. ஓகேங்களா? சொல்லுங்க. 104 வரும்னு நினைக்கிறேன். 104 இதுக்கு வராது, 105 வரும். ஏன்னு நீங்க எனக்கு ரிசர்ச் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? நானும் அப்படிதான் நினைச்சேன் ஸ்டார்டிங்ல. ஃபர்ஸ்ட் 101 தான் வரும். கரெக்டுங்களா? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நாங்க படிக்கும் போது அதுதான் வரும் அப்படின்னு. சோ அக்கார்டிங் டு 105 ஆஃப் பாரதிய சாட்சிய அதிநியம் 2023, the burden of proof lies on the prosecution. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த ப்ராசிக்யூஷன் இவர் என்ன பண்ணணும்? ஓ இதுல மாட்டி எழுதி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதெல்லாம் நம்ம எழுதியாச்சு. பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் எழுதியாச்சு. ரீசன், the onus of proving the case is on the prosecution. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து to discharge this burden of proof, first prosecution என்ன பண்றாங்க இங்க? to discharge this burden of proof, prosecution நீங்க என்ன பண்ணிட்டாங்க கேஸ்ல ப்ரூவ் பண்றதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருப்பா? ப்ராசிக்யூஷன் சைடு கேஷ் மெமோக்கு டக்குன்னு போயிடாதீங்க. PW1 கதையை சொல்லுவாரு இல்லையா? எல்லா ப்ராசிக்யூஷன் கேஸும் யாரு உனக்கு என்ன பிரச்சனைன்னு விக்டிம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எழுதிக்கோங்க. Discharge this burden of proof, prosecution first examine the complainant K as PW1. இப்ப இவர் என்ன கதை சொன்னாரு? To depose that burden of proof prosecution மேல இருக்கு. இதை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு நம்மளோட ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணிருக்காங்க? கம்ப்ளைனன்ட் கேவ PW1 எக்ஸாமின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். PW1 இப்ப என்ன சொன்னாரு? To depose that என்ன சொன்னாரு? தெஃப்ட்னு மட்டும் சொன்னா பத்தாது, ஃபுல்லா ஒரு கதை சொன்னாரு இல்லையா? நான் மோட்டார் சைக்கிள்ல வெராண்டால நிறுத்தின, நைட்டு போய் தூங்குன, கால்ல பார்த்தேன் இல்ல. இதுதானே இம்பார்ட்டன்ட். சோ அத சொல்லணும். We depose that he kept his motorcycle in the veranda. அதான், he kept his motorcycle in the veranda. Veranda of whom? சார் நீங்க போகும்போது உங்க நோட்டை சப்மிட் பண்ணிட்டு போங்க.
ஆமா கன்ஃபார்ம் எழுதுற மாதிரியே தெரியல. எழுது சப்மிட் பண்ணிட்டு போங்க நீங்க. ஓகேங்களா? ஓகே. எஸ். Who deposed that he kept his motorcycle in the veranda of his house. The veranda of his house. நீங்க ஜட்ஜாக நான் ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படணும்? யோசிச்சு பாருங்க. எங்க போய் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் படிப்பீங்க? நான் ஏன் மேம் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே சரி. ஹவுஸ் ஆன் 24/10/2000 ஈவினிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு? He locked the door of the veranda. He locked the house of veranda. ஏதோ ஒன்னு லாக் பண்ணிட்டாரு. He locked the door னு எழுதிக்கோங்க. And slept in his room. இந்த ஒரு ஃபேக்ட் இருக்கு பாத்தீங்களா? இது ஒண்ணுக்கு இம்பார்ட்டன்ட். என்னத்துக்கு இம்பார்ட்டன்ட்? இந்த ஃபேக்ட் ஒரு ஃபேக்ட் எல்லா ஃபேக்டும் கோர்ட்டு காதுல போய் திணிக்கலாமான்னா திணிக்க முடியாது. எதெல்லாம் ரெலவெண்டா இருக்கோ அதை மட்டும்தான் கோர்ட்டு கேட்கும். அப்படின்னு சொல்றதா செக்ஷன் 3 ஆஃப் தி பாரதிய சாட்சிய அதிநியம். எது ரெலவென்ட் ஃபேக்டோ இல்ல ஃபேக்ட் இஷ்யூக்கு ரிலேட்டடா இருக்கோ அதை மட்டும் தான் கோர்ட்டு கேட்கும். எல்லாத்தையும் கேட்டு உட்காந்துருக்காது. கரெக்டுங்களா? சோ இந்த ஃபேக்ட் ரெலவென்ட் நீங்க சொல்லணும் இல்லையா? நிஜமான ஜட்ஜ் சொல்ல மாட்டாரு, நம்ம சொல்லணும். ஓகேங்களா? என்ன எங்க ரெலவென்ட்? ஹவுஸ் இங்க பிரேக்கிங் நிறுத்திட்டு நான் போய் தூக்கிட்டப்பா. யோசிங்க. எவிடன்ஸ் ஆக்ட் படிச்சவங்களா யோசிங்க. மத்தவங்க எல்லாம் சும்மா யோசிங்க. அட்லீஸ்ட் நம்ம காலேஜ்ல ஏதாவது படிச்சிருப்போம்ல. சொல்லுங்க. என்னப்பா? கான்டாக்ட் கான்ட் இல்லடா. ஹவுஸ் பிரேக்கிங் நைட்ல எக்ஸ்பிளைன் ஹவுஸ் பிரேக்கிங் ஆஃபென்ஸ் பா. எங்க ரெலவென்ட்? எக்ஸ்பிளைன் ரெஜிஸ்டே கிடையாது. 7ல என்னது? 7 ஓகே. ஒகேஷன் காஸ் எஃபெக்ட். நான் ஒகேஷன் காஸ் எஃபெக்ட் பத்தி படிச்சிருக்கீங்களா? ஒரு ஆஃபென்ஸ் நடக்கிறதுக்கு ஏதுவான ஒகேஷனை நம்மளே கிரியேட் பண்ணி கொடுக்கறது. என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, நான் சந்தைக்கு போறேன், தோப்பத்தி 50,000 ரூபாய் என்ன ஆகும்? யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டு போயிடுவாங்க. சோ அவன் அடிச்சதுக்கு என்ன ஒகேஷனு? நான் திறந்து காமிச்சதுதான். சோ இப்ப இவன் திருடினதுக்கு என்ன ஒகேஷனு? நான் நைட் கூட்டிட்டு போய் படுத்ததுதான். ஓகேங்களா? திஸ் ஃபேக்ட் இஸ் ரெலவென்ட் அண்டர் செக்ஷன் 7 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இப்ப 5 ஆஃப் தி பாரதிய சாட்சிய அதிநியம் as occasion for the offense. ரொம்ப நீட்டா தெளிவா, அதாவது ஒரு மீனிங்கோட ஒரு ஃப்ளோவோட லீகல் பாயிண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா அப்பப்பா அவங்களை அடிச்சுக்க முடியாது. I can't wait seeing you writing the mains, provided you people read. நான் பாருங்க ஒரு ஆசையில இருக்கேன். ஓகே டன். ஓகே. Constituting the occasion of the offense. ஓகேங்களா? இல்லைன்னா which start out the opportunity of the offense அப்படின்னு சொல்லலாம். ஒகேஷனும் எழுதலாம், இல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இவர் என்ன சொன்னாரு? His father said that he woke up in the morning and saw, என்ன விஷயத்தை பார்த்தாரு? Veranda was broke open, door was broke open and motorcycle was missing. This is also relevant fact as per section 5 of the BSA as effect. என்ன நடந்துச்சு? காணா போனதுனாலதானே காணோம். இல்லாம போனது காணா போனதோட எஃபெக்ட் இல்ல, எஃபெக்ட் ஆஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப இதுக்கு அடுத்தது இவர் உடனே என்ன பண்றாரு? சீக்வன்ஸ்ல நெய்பர்ட்ட போய் புலம்புறாரு. சோ immediately he deposed that ன்னு எழுதிட்டு he immediately met neighbor R and informed him regarding the occurrence. His neighbor R இப்ப என்ன பண்றாங்க? his neighbor அவரையும் விசாரிக்கிறாங்களா? அடுத்த விட்னஸ் கதைக்கு போயிடலாமா? ஏன்னா அவரை பத்தி பேசுறோம், அதனால அங்க போயிடலாம். His neighbor R was examined by prosecution as PW2. அவரு நம்பர் பாத்துக்கோங்க, நம்பர் நான் பாக்கல, ஸ்டோரி மட்டும் சொல்றேன். examined neighbor R as என்ன PW என்ன நம்பர் போட்டுக்கோங்க. இந்த PW2 என்ன சொன்னாரு?
நடந்தத இந்த மாதிரி காணா போன உடனே இவன் வந்து என்கிட்ட சொன்னாரா? சோ அவர் என்ன பண்றாரு? இப்ப மேல இருக்க PW1 ஸ்டேட்மெண்டோட என்ன பண்றாரு? கொராபரேட் பண்றாரு. And PWR corroborated the statement of PW1. அவ்வளவுதான். ஓகேங்களா? This fact is relevant. எங்க இது relevant? நடக்குது, நடந்த உடனே போய் ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்றோம். Same transaction வருமா? Yes. This fact is relevant as same transaction in continuation of the same transaction under section 4 of the BSA 2023. Facts forming same transaction ல வருது. ஓகேங்களா? ஓகே, சில டைம் இந்த சேம் டிரான்சாக்ஷன்ல நம்ம போடலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் தான், வேணும்னா எழுதுங்க. சேம் டிரான்சாக்ஷன் எழுதுனீங்கன்னா மத்தத எழுத தேவையில்லை. என்னன்னா சப்சிக்வெண்ட் கான்டாக்ட் ஆஃப் த விக்டிம். ஓகேங்களா? அதுலயே நீங்க ரிலேட் பண்ணலாம். ஏன் நான் இங்க ரிலேட் பண்ணலன்னா எஃப்ஐஆரோட ரிலேட் பண்ண போறேன். ஏன்னா இவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? Further, the complainant immediately lodged the FIR, which is a subsequent conduct of the complainant relevant. Further, the complainant immediately lodged the FIR. நான் இப்படி நிறைய கதை சொல்லி எழுதிட்டு இருக்கிறது போர் அடிக்குதா? பேசாம நான் சொல்லி கொடுத்து நீங்க எழுதுறீங்களா? எப்படி? நீங்களே சூஸ் பண்ணுங்க. இப்ப சூஸ் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்துட்டு நீங்க போய் வீட்ல எழுதுறீங்களா, இல்ல இப்படி எழுதலாமா? இப்பவே எழுதலாம். இப்படியே எழுதலாமா? எழுதலாமா? ஓகே, டன். ஏன்னா நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண கூடாது, அதனால. ஓகே, this is relevant as subsequent conduct of the complainant under section 6 of the BSA. ஓகேங்களா? இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இந்த மேல இருக்க PW1 சொன்னதும் நெய்பர் சொன்னதும் ஒன்னா கொராபரேட் ஆகுதுன்னு சொன்னோம்ல. கொராபரேஷன்றது ஒரு லீகல் பாயிண்ட் தானே. லீகல் பாயிண்ட்னா அதுக்கு ஒரு கேஸ்ல மேக்கப் பண்ண, இல்லனா ஒரு லீகல் செக்ஷன் இருக்கும். கொராபரேஷனுக்கு ஒரு லீகல் செக்ஷன் இருக்கு. என்ன செக்ஷன்? இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நமக்கு தெரியும், 157. இங்க எழுதுறதுனால BSA 160 ஆஃப் BSA. ஓகேங்களா? சோ PW1 corroborated PW2 எழுதணும்ல. as per section corroborated as per section 160 of BSA நாங்க எழுதிக்கோங்க, கேரட் சைன் போட்டு. of the BSA. சோ ஒரு விட்னஸ் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் இன்னொரு விட்னஸ் கொடுக்கிற ஸ்டேட்மெண்டோட சேர்த்து நீங்க கொராபரேட் பண்ணி படிக்கலாம், அப்படி எவிடன்ஸை எடுத்துக்கலாம்னு சொல்ற செக்ஷன் 160. ஓகேங்களா? அதனாலதான் அதை நம்ம லிங்க் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்ப அடுத்து என்னென்ன கதை நடக்குது? இதுக்கப்புறம் 2 சீசர் நடக்குது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சீசர் வந்து சீசர் cash memo was collected from whom? From the complainant. அதோட எக்ஸிபிட் எழுதிக்கோங்க. எக்ஸிபிட் P4 நினைக்கிறேன், EXP4. cash memo for the cash receipt, cash memo அந்த பேர் அங்க கொடுத்திருப்பாங்க. for the motorcycle was collected from the complainant. To support the fact that he is the owner of the vehicle. So cash receipt கலெக்ட் பண்ணதோட நிக்க கூடாது. கலெக்ட் பண்ணதோட நின்னா நீங்க வந்து போலீஸ் அது என்னன்னு சொன்னாதான் ஜட்ஜு. அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க, நான் ஜட்ஜு அப்படின்னு. ஓகே, அதர்வைஸ் யூ வில் ஃபால் ஆஃப் ட்ராக். ஓகே, சோ to support the fact that complainant is the owner of the vehicle. ஓகேங்களா? அதுக்கப்புறம் further, sub inspector as PW4 deposed that. அவரும் சொன்னாரா கதையெல்லாம் சொன்னாரா? சப் இன்ஸ்பெக்டர் PW5 அவர் என்ன பண்ணாரு? கூண்ட்ல ஏறி என்ன கதை நடந்ததுன்னு சொன்னாரு. PW5 deposed that he seized the theft vehicle
from the accused, stolen vehicle from the accused in the weekly market. இல்ல from the possession of the accused இன்னும் கரெக்டா இருக்கும். From the possession of the accused in the weekly market and marked seizure memo. இதோட seizure memo நம்பர் என்னன்னு பார்த்து போட்டுக்கோங்க. இது ரெண்டாவது seizure memo. seizure memo 3ங்களா? seizure memo 3 மார்க் பண்ணிட்டாரு. and mark seizure memo 3 to that effect. E and F, who were PW3 and PW4. E and F, seizure memo witness, deposed as E, F, seizure memo witness. இவங்க ரெண்டு பேரும் கரெக்ட்டுங்களா? ஒரு ரெண்டு விட்னஸ் போட்டாங்களா? சோ அவங்களுக்கு ரெண்டு வரணுமா? E, F, seizure memo witness, deposed as PW3 and PW4. இவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க யாரோட கொலாபரேட் பண்றாங்க? Police. PW5 ஓட கொலாபரேட் பண்றாங்க. Collaborated with the statement of PW5 as per section 160 of the BSA and confirmed that ஒரு ஃப்ளோல வந்தது திருப்பி ஸ்லோவா வர மாட்டேங்குது. ஓகே, so corroborated the statement of PW5 as per section 160 of BSA. corroborate பண்ணிட்டாங்களா? அதுல இருந்து என்ன தெரியுது? and confirmed that the stolen property was recovered. recovery confirm பண்றாங்க அங்க. டைரக்டா theft இல்ல. ஓகே, லாஸ்டா நம்ம அதுக்கு வரணும். so confirmed that the stolen property was recovered from the accused. further EUF க்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. மத்தவங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணல. EUF கிராஸ் எக்ஸாமின் பண்ணி அவங்க அதையே தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? further ENF stayed unconverted or uncoverted ன்னு சொல்லுவாங்க. uncoverted during the cross examination. மேம் அது என்ன மேம்? uncoverted during the cross examination. ஓகேங்களா? Uncovered. uncovered during cross examination. ஓகே, சரி. இப்போ இதுல வந்து ரெண்டு விஷயம் நான் விட்டுருக்கேன், தெரிஞ்சுதான் விட்டுருக்கேன். ஏன்னா நீங்க சொல்லணும்ன்றதுக்காக ரெண்டு விஷயம் என்ன இதோட ஆட் பண்ணலாம். இப்ப நான் இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். ரெண்டு ஹேப்பனிங். Evidential value of FIR, ma'am. FIR உள்ள கொண்டு வரலாம். வெரி குட், சூப்பர் தார்னி. வேற சந்தோஷமா இருக்கு தார்னி. ஆக்சுவலி யூ டோல்ட் ரைட், ஐ ஃபீல் சோ ஹாப்பி. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் என்ன? கேஷ் மெமோ. அது சொல்லிட்டோமே, அதை பத்தி பேசிட்டோமே. வெஹிக்கிள் நம்பர் மேட்ச் ஆயிருக்கு. எஸ், வெஹிக்கிள் நம்பர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெருஸ் பண்ணும்போது வெஹிக்கிள் நம்பர் ரெக்கவர் பண்ணது மேட்ச் ஆயிருக்கு. அடுத்தது அந்த ஸ்டேஜ். இன்னொன்னு FIR கொலாபரேட் பண்றோம். இன்னும் ஒண்ணு absence of evidence from defense. absence from defense. சரி, ஓகே. இன்னும் ஒண்ணு மெயின். அட்வொகேட். உங்க கையில ஒரு 1000 ரூபாய் இருக்கு. சின்ன வயசுல ஒரு 2வது படிக்கும் போது, 2வது வேணாம், ஒரு 4வது படிக்கும் போது 1000 ரூபாய் இருக்கு. நமக்கு எப்படி 1000 ரூபாய் வரும்? நம்ம அம்மா அப்பா பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க? ஏய், யார் தத்தா, எங்க இருந்து கிடைச்சது? இல்ல யார் ஃபர்ஸ்ட் எடுத்து கிட்டார்தான் என்ன பண்ணுவாங்க? யார் ஃபர்ஸ்ட் எடுத்துவாங்க. கரெக்டா? கேட்டாங்களா கொஸ்டின்? எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பரா கொடுக்கல மேம். ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்படி ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்ப இந்த 1000 ரூபாய்க்கு நம்ம ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா என்ன நினைப்பாங்க? திருடிட்டே நீ அப்படின்னு சொல்லிதான் நினைப்பாங்க. இந்த பிரிசம்ஷன் அம்மா அப்பா மட்டும் இல்ல, கோர்ட்டு எடுப்பாங்க. எனக்கு 114க்கே திரும்பி போகக்கூடாது. என்ன செக்ஷனு? இப்போ 119 clause 1 BSA. BSA எடுங்கப்பா. BSA எடுங்க. என்னாச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு புரியல? கொண்டு வர்றதுனால சிரிக்கிறீங்களா? ஐயோ, கொண்டு வரலன்னா சோகமா இருந்தோங்க. சிரிக்காதீங்க. ஓகே, சோ BSA எடுத்துட்டீங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டீங்களா?
நான் எடுக்கிறேன். எஸ் மேம். பிஎஸ்ஏ பேராக். புதுலாலாம் படிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. புதுசா படிக்கிற ஃபீல். ஒரே மாவே படிச்சு படிச்சு போர் அடிச்சு போச்சு எனக்கு. இதுவும் ஆல்மோஸ்ட் அதே மாவுதான். ஓகே, 119 எதை பத்தி பேசுது? ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு, ஒரு நிமிஷம். ஓகே, இப்ப தெரியுதுங்களா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும்? 119 is talking about court may presume existence of certain things. ஒண்ணு நடந்தே இருக்காது, நான் தானா நினைச்சுக்குவேன் அப்படின்னா லா அப்படி நினைச்சு கூடாது நீங்க சொல்லக்கூடாது. நிறைய இடத்துல டீம்டு லீகல் ஃபிக்ஷன் இருக்கு, உஷாரா இருக்கணும். ஓகேங்களா? சோ கோர்ட் சில விஷயத்த பிரசியூம் பண்ணிக்கலாம். என்ன விஷயத்த பிரசியூம் பண்ணிக்கலாம்? சில ஹியூமன் கான்டாக்ட், நார்மல் கோர்ஸ் ஆஃப் நேச்சர், அதெல்லாம் இப்படிதான் இப்படிதான் இது இந்த ஊர்ல மட்டும் தான் இது இப்படிதான் நடக்கும்ன்றத கோர்ட் பிரசியூம் பண்ணிக்கலாம். இப்ப லெட்டரு கொண்டு போய் சென்டர் பாக்ஸ்ல போடுறாரு, அந்த லெட்டர் என்ன ஆகும்? அவனுக்கு சேர்ந்துரும். மாதிரி சில ப்ரெசம்ஷன்ஸ் they can presume. அதுல முக்கியமான ப்ரெசம்ஷன் ஒண்ணு என்னன்னா, கிளாஸ் இல்லஸ்ட்ரேஷன் ஏல இருக்கு. ஒருத்தன் கிட்ட ஒரு ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டிய பாக்குறீங்க, அவன் கிட்ட இது எப்படா வந்துச்சுன்னு கேக்குறீங்க, அவன் சஃபிஷியன்டா அக்கவுண்ட் பண்ணல, அப்ப என்னன்னு எடுத்துக்கலாம்? அவன் தான் ஒண்ணு திருடி இருக்கான்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணிருக்கான்னு எடுத்துக்கலாம். அதுதான் ஏ. படிங்க, ஆன்லைன்ல யாராவது படிங்க. A man A who is man in who possession is in possession of stolen goods soon goods after the theft is either the thief or has received the goods knowing them to be stolen unless he can account for this for possession. his possession. So ரொம்ப முக்கியமான செக்ஷன். இப்ப நமக்கு சூட் ஆகுதா? இதுல பி இருக்கு பாத்தீங்களா, அக்கம்ப்ளிஸ். அது ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பா அக்கம்ப்ளிஸ் பத்தி நடக்க போற மெயின்ஸ், அது ஏபிபியா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கேஸ்ல என்ன நடந்துருக்கு சொல்லுங்க. With no proper கேட்டிருக்காங்க, explanation. அவன் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ இதை எப்படி எழுதலாம்? இதுதான் டாஸ்க் உங்களுக்கு. Further, then PW4 or sub-inspector, while seizure of the stolen property, inquired about எதை பத்தி என்கொயர் பண்றாங்க? Ownership of the vehicle. என்கொயர் அபவுட் ஹிஸ் பொசஷன். ஓனர்ஷிப் வரைக்கும் போக வேணாம், பொசஷன் லாஃப்ல கூட போதும். பொசஷன், he was not able to account for it satisfactorily. Account for it satisfactorily. ஓகேங்களா? Thereby, by applying the legal principle and presumption, legal principle under section 119 clause 1 and illustration A, 119 clause 1 and illustration A BSA, 119 clause 1 BSA illustration A கொண்டு போட்டுக்கோங்க. Illustration A of 119 clause 1 BSA, illustration A of 119 clause 1 BSA. This honorable court, அப்பப்ப கோர்ட் வரும்போது நம்ம தான் கோர்ட் honorable சொல்லிக்கணும். ஓகேங்களா? This honorable court presume that the accused has stolen the property. So இங்கதான் presumptionக்கே வரீங்க. ஓகேங்களா? இப்போ ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு மெத்தட் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இன்கிரீடியன்ஸ் ஆஃப் கிரிமினல் ட்ரெஸ்பாஸும் தெஃப்டும் நடந்திருக்குன்னு முடிக்கிறது. இது பேசிக் லெவல். இது எப்ப பண்ணணும்னா, டைமே இல்ல, 10 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னும் போது எவிடன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க சொல்ல வேண்டிய பிரின்சிபல் எல்லாம் சொல்லி கடைசியில மொத்தமா இந்த இன்கிரீடியன்ஸ் இது ப்ரூவ் பண்ணுதுன்னு ஒரு மொத்தமா சொல்லி சென்டென்ஸ் கொடுத்துறது. டைம் இல்லைன்னு பாதி எழுதிட்டு வரக்கூடாது, இதை எழுதிட்டு வந்துடணும். ஆனா டைம் இருக்குன்னு போது நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு எவிடன்ஸ் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணும். கரெக்டா? சோ இவர் வந்து
சீசர் மெமோ இருக்கிறது ஓனர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிச்சு நம்ம எழுதிட்டோம். ஏன்னா கேஷ் மெமோ இருக்கிறது. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் பி த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் PW1 அண்ட் PW2. யார் PW1? கம்ப்ளைனன்ட். அண்ட் இன்னொருத்தர் யாரு? சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிருக்கு. என்னது? அஃபென்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் ப்ரூவ் ஆகுதா? தெஃப்ட் காணாம போயிருக்கு. So from the statement of PW1 and PW, it is evident that theft has happened at the dwelling house. கரெக்ட்டுங்களா? That the offense have happened அப்படின்னு எழுதிக்கோங்க. Offense have happened in the dwelling house. Dwelling house. Next, by the oral evidence of PW1, PW2 along with the seizure memo. என்ன seizure memo? அந்த வண்டிய திருப்பி எடுத்த seizure memo. Seizure memo along with the seizure memo, documentary evidence like seizure memo and statements of PW3, PW4. PW3, 4 யாரு? சீசர் பண்ணும்போது வந்த சீசர் எவிடன்சஸ். இவங்க கிட்ட இருந்தா எடுத்தான்னு சொன்னாங்களே, இவங்க கிட்ட இருந்து எடுத்தான்னு சொன்னது இதெல்லாம் வச்சு என்ன ப்ரூவ் ஆயிருக்கு? இப்போ stolen property was in the possession of the accused. So இது செகண்ட் ஸ்டெப் ஆஃப் எவிடன்ஸ். ஃபர்ஸ்ட் இவன் வீட்டுல திருட்டு போயிருக்கின்றது உண்மையாயிடுச்சுப்பா. செகண்ட் இவன் கிட்ட இருந்தா ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி எடுத்தாங்கன்றதுக்கு ஓரல் எவிடன்ஸ் ஆஃப் PW1, PW2, சீசர் மெமோ of the bike. ஓகேங்களா? and PW3, PW4, it is evident that the stolen property was taken from the possession of the accused. Further, his act of not accounting makes this court to apply the presumption of 119 clause 1 அப்படின்னு எழுதிட்டு இப்போ ஒரு கேஸ் லாவை கொண்டு வரணும். இப்ப இந்த அஃபென்ஸ் நடந்தது, இவன் தான் திருடுனதுன்னு சொல்றதுக்கு ஏதாவது டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கா? இவன் வெட்டினா நான் பார்த்தேன், அது டைரக்ட் எவிடன்ஸ். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன டைரக்ட் எவிடன்ஸ் சொல்லலாம் ஒரு அஃபென்ஸ்க்கு? கண்ணால பார்த்தது மட்டும்தான் எப்பயுமே டைரக்ட் எவிடன்ஸ். இதே சிவிலா இருந்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ் நம்ம போயிட்டு இருக்கலாம். பார்த்த சாட்சி, காதால கேட்ட சாட்சி, அது மட்டும் தானே டைரக்ட். கரெக்டா? இங்க டைரக்ட் இருக்கா? நம்ம எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். டைரக்ட் இருக்கு, என்ன எவ்வளவு எவிடன்ஸ் இருக்கே அப்ப கரெக்ட் அப்படின்னு டைரக்டா என்ன எங்க போயிடுவோம்? கன்விக்ஷனுக்கு போயிடுவோம். போக கூடாது, டைரக்ட் எவிடன்ஸ் இல்ல. சோ அப்ப எதை வச்சு நம்ம கன்விக்ட் பண்ணலாம்? இங்க சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சூழ்நிலை சாட்சிகள். கரெக்டுங்களா? சோ சூழ்நிலை சாட்சியம் வச்சுதான் நம்ம போனோம். அதுக்கான கேஸ் லா எது? கேஸ் லா நோட் பண்ணிக்கோங்க. as per ஷரத், SHARAD, ஷரத், as per ஷரத் விதிச்சந்த் ஷர்தா, as per SHARAD ஷரத். வேர்ட் போட்டுக்கோங்க. BIRD HICHAND இவ்வளவு எழுதணுமா அப்படிங்கிறீங்களா? விதிச்சந்த் ஷர்தா, SHARDA ஷர்தா versus ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்நேரத்துக்கு முன்னாடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான சைட்டேஷன் இப்படி வச்சிருக்கணும். அது இயர் சைட்டேஷன் கண்டிப்பா சைட்டேஷன் தெரியணும். ஏன்னா அந்த 4 ஜட்ஜ்மெண்ட்ல ஒண்ணுலயாவது எழுதுவீங்க நீங்க. சைட்டேஷன் இதுக்கு பார்த்து எழுதினீங்கன்னா மார்க் வேற லெவல்ல இறக்கும். 1984 சுப்ரீம் கோர்ட் 116 நினைக்கிறேன். ஓகே, மைட் பி. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் தான் எக்ஸாம் எழுத போறது இல்லையா. ஓகே, சோ அதனால எழுதி வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சைட்டேஷன் எழுதிக்கோங்க. ஓகே, சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு அப்படியே நீங்க இன்வெர்டட் காமர்ஸ் போட்டுலாம் எழுதுறீங்கன்னா, சப்போஸ் நீங்க இன்வெர்டட் காமர்ஸ் போட்டீங்கன்னா கேஸ் சொன்னதை அப்படியே பை ஹார்ட்டா எழுதணும். அது நம்மளால முடியாது, அதனால அது வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்லிருக்காங்கன்றது கண்டிப்பா எழுதணும். as per இந்த கேஸ்ல if all circumstantial evidence unerringly point towards, if all circumstantial evidence unerringly point towards, unerringly point towards guilt of the accused and accused failed to rebut the same,
then he can be concluded as guilty. Then he can be concluded as guilty. இதுக்கு என்ன மீனிங்? அத நீங்க தான் மேம் சொல்லணும். அதுக்கு தானே நாங்க ஃபீஸ் கட்டணும். நீங்க கரெக்டா சொல்றீங்களான்னு பாப்போம். just consider what does this mean? சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் வச்சு பார்க்கும்போது எந்தவித மிஸ்டேக்ஸும் டவுட்ஸுமே இல்லாம அக்யூஸ்ட் தான் கில்ட் அப்படின்ற மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் காமிச்சிச்சு அப்படின்னா, பிளஸ் அக்யூஸ்ட் வந்து அதுக்கு ரிபட்டல், அதாவது அது இல்ல அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலன்றப்போ அவர் தான் கில்ட்டினே முடிவு செய்யலாம். அருமை அருமை, முத்து மாதிரி சொல்லிருக்கீங்க. வா ஜான்சி, ஹாப்பி, தேங்க்யூமா. ஓகே, உண்மையாவே ஜான்சிக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்கப்பா. சூப்பரா சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் கேட்கல, அதனால பாதி பேர் கிளாப் கொடுக்க தயங்குறீங்க. இதுக்கு அப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? எழுதுனீங்கல்ல, என்ன எப்படி எதுலயுமே இன்ட்ரெஸ்டட் இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி ஜட்ஜ் ஆக போறீங்க? எங்களுக்கு ஜட்ஜ் மட்டும் வேணும். இப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இப்பயே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. என்னப்பா இதுக்கு என்ன மீனிங் தானே கேட்டேன். எழுதுனீங்கல்ல, சொல்லுங்க. ரிப்போர்ட் பண்ணவும் இல்ல அப்படின்னும் போது அவர் தான் குற்றவாளி. ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்ன்றது ஒரு கார்லண்ட் மாதிரி, ஒரு பீட் மாதிரி. ஓகேங்களா? ஒரு மாலை கட்டணும்னா அந்த மாலைக்கு எங்கேயாவது ஓட்டை இருக்குமா? இருக்காது. அது அப்படியே ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸும் எஸ் காணா போச்சு, அப்புறம் இவங்க கிட்ட இருந்து கிடைச்சது, அவங்க கிடைக்கும் போது எதுவுமே கரெக்டா பதில் சொல்லல, எடுக்கும் போது இந்த 2 விட்னஸ் ஆமா எடுத்தாங்கன்னு சொன்னாங்க, நெய்பரும் காணா போச்சுன்னு சொன்னாங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரோட வண்டி இவருதான் தெரியுது. சோ அந்த லிங்க் கனெக்ட் ஆகுதா? அததான் சொல்றாங்க. All circumstantial evidence unerringly point out the guilt of the accused. accused அதுக்கு ஆப்போசிட்டா எதுவும் சொல்லனா he is guilty அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இத அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? accused தான் guiltyன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இங்க லாஸ்டா நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஆனா எழுதல. அத ஒருத்தவங்க சொன்னாங்க முன்னாடி, இந்த எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு. என்னென்ன பாயிண்ட் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் காணா போயிருக்கு நைட்டு, அதுக்கப்புறம் காலைல பார்க்கும்போது இல்ல, நெய்பர் கிட்ட சொல்றாங்க, அதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்புறம் சீசர் பண்றாங்க, கேஷ் மெமோ இந்த ஓனர், அத பத்தியும் பேசியாச்சு. சீசர் பண்றாங்க, எஃப்ஐஆர் அது ஓகே, பெரிஃபரல் வி வில் கனெக்ட் தட், தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வண்டியோட பெருசல் டாக்குமெண்ட் பார்க்கும்போது சேம்னு சொன்னாங்கல்ல. சோ இதையும் எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு ஃபைனலி PW5 and complainant ஃபர்ஸ்ட் PW5 எழுதிடலாம், அப்புறம் கம்ப்ளைனன்ட் வந்துக்கலாம். ஏன்னா 2 பேர் வியூவும் டிஃபரெண்டா இருக்கீங்க. PW5 reports that on perusal of the records he found out the stolen bike of the complainant and bike recovered from the accused have same number. And further to strengthen this, இப்ப யாரு நம்மளோட கம்ப்ளைனன்ட் also confirmed that he saw his bike in the police station. Therefore applying full stop வச்சிடலாமா? இதுக்கப்புறம் தான் எண்ட் சொல்ல போறீங்க. இதுக்கு நடுவுல எஃப்ஐஆர் எங்கேயோ கொராபரேட் பண்ணாங்க PW1 PW2ன்றதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். எஃப்ஐஆரையும் நீங்க சேர்த்து எழுதுறது இம்பார்ட்டன்ட். எங்கேயாவது ஒரு இடத்துல மேல PW1 PW2 கொராபரேட் பண்ணாங்கல்ல, அதுக்கு further the statement of PW1 PW2 corroborated the FIR or the fact stated in FIR. இப்ப என்ன நடந்திருக்கு? ஒரு டாக்குமெண்ட ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட் கொராபரேட் பண்ணுது. இதுக்கான ஸ்பெசிபிக் செக்ஷன் இருக்கு பாருங்க. BSA எடுங்க. Corroborating your statement with the previous document. ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதுனவங்க உங்களை எல்லாம் கூப்பிடுறேன், வெளியே வாங்க. ஐ எம் சம்மனிங் யூ, கம் அவுட் அண்ட் சே.
சத்யா எழுதுனீங்களாமா? எழுதுனேன் மேம். எழுதுனீங்களா? இந்த செக்ஷன் நோட் பண்ணீங்களா? அப்போ இல்ல ஒரு மேம். டாக்குமெண்டோட ஸ்டேட்மெண்ட் கொராபரேட் பண்றது. மேம் 159ங்களா? 15 159. 159ங்களா? எனக்கு புது செக்ஷன் தானே. எனக்கு ஓன் விட்னஸ் 157 கிடையாது. தெரியல கார்பஸ் மேம், ஸ்டேட்மெண்ட் பாத்துட்டு இருக்கேன் மேம். may be corroborated by later testimony. டாக்குமெண்ட் இருக்கும் பாருங்க. $160 கூட நம்ம ரிலேட் பண்ணலாம். 157 of the Indian Evidence Act 160. ஓகேங்களா? 160. ஓகே மேம். அப்படி இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா ப்ளீஸ்? எல்லாம் காத்து வெளில போற மாதிரி இருக்குங்க. சோ 160 அந்த நம்ம எஃப்ஐஆரையும் உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப லாஸ்டா தேர்பை லாஸ்டா மேம் 160 மேம்? 160. இப்போ வந்து ஃபைனலா அக்யூஸ்ட் கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஆஃபென்ஸ எழுதி முடிச்சிருங்க. டைம் இல்லனா இப்ப நம்ம மெயினா எவிடன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டோம். இந்த எவிடன்ஸ்ல எதோட சேர்ந்து பொருந்தணும்? எதுக்கு நம்ம இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணோம்? இன்கிரீடியன்ஸோட சேரணும் பாத்தீங்களா? சோ அதை எழுதணும். thereby the accused with the intention of committing theft have broken open the veranda. இப்ப இந்த இடத்துல ஒரு இக்கு இருக்கு. ஹவுஸ் பிரேக்கிங்னா ஓகே, வெராண்டா வீடா? நீ அங்க போய் தூங்குவியா? எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் மேம். எஸ், எக்ஸ்பிளனேஷன் டு செக்ஷன் 330 clause 2. சோ அதை எப்படி எழுதிக்கலாம்னா, with the intention of committing theft have broke open the veranda which is a house as per explanation 330 clause 2 of BNS. which is a house as per explanation 330 clause 2 of BNS. at என்ன டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? at என்ன ஹவர்ஸ் இருந்தா போட்டுக்கோங்க. அது உங்க ஒரு கேஸ்க்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இங்க வந்து at night from இந்த டேட்னு போட்டுக்கலாம். இன்னும் லீகலா வேணும் அப்படின்னா ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ் இந்த ஏரியா, அதுதான் வந்து லீகல் வேர்ட்ஸ். ஓகே, அப்படி போட்டுக்கலாம். which aggravates to committing, இந்த மாதிரி நைட்ல பண்ணனால it aggravates to committing house breaking by night. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு? in continuation of which house breaking at night punishable under so and so section எழுதிங்கன்னா இன்னும் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? house breaking by night punishable under section 331 clause 4 of BNS 2023. இதுக்கப்புறம் இதோட சும்மா இருந்தாரா? in continuation of which he with dishonest intention. இந்த dishonest intention 24 of IPC ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம BNS ல 2 clause 7 ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. dishonestனா என்னது? dishonesty-னா உங்களுக்கு என்னப்பா? நார்மலாவே சொல்லுங்க. நேர்மையற்ற. ஓகே, கொஞ்சம் மீனிங்கோட. இது வந்து டிரான்ஸ்லேஷன்னால மீனிங்கோட. நமக்கு கிடைக்க கூடாத ஒண்ணு நமக்கு கிடைக்கும்னா அது டிஸ்ஆனஸ்ட் தானே. சோ அன்லாஃபுல் கெயின் வேணும் எனக்கு, இன்னொருத்தருக்கு அன்லாஃபுல் லாஸ் கிரியேட் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா அது டிஸ்ஆனஸ்ட். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ with dishonest intention as per section 2 clause 7 of BNS have taken the motorcycle from the lawful possession of the complainant without his consent. இங்க வீடு நைட் எல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா in continuation of above சொல்லிட்டோம். கரெக்ட்டுங்களா? lawful possession of the complainant without his consent. சோ மேல இருக்க எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது, இன்கிரீடியன்ஸோட சேர்த்துட்டீங்க. இப்போ நம்ம ஒரு அச்சோட இன்கிரீடியன்ஸ்க்கு வந்துட்டோம். ஆனா ஒரு மேஜர் அவுட்லுக் வியூ பாருங்க.
ஒரு கிரைம் எப்ப நடக்குது? கிரைமோட எலிமெண்ட் என்னது? மென்ஸ் ரியா ஆக்டஸ் ரியாஸ். சோ மென்ஸ் ரியா ஆக்டஸ் ரியாஸ்லாம் சொல்லிட்டோம்னா ஒரு தடவை பாருங்க. நெக்ஸ்ட் இந்த மென்ஸ் ரியா ஆக்டஸ் ரியாஸ் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, இது ரெண்டும் அஃபென்ஸ் நடக்கும்போது கன்கர் ஆகணும். அஃபென்ஸ் நடக்கும்போது அந்த கெட்ட இன்டென்ஷன் எனக்கு இருந்திருக்கணும். அதை நீங்க இங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க. இட் இஸ் கிளியர், இட் இஸ் கிளியர் there is concurrence of mens rea and actus reus for the charged offenses. So ரெண்டு கன்கர் ஆகுதுப்பா இந்த இடத்துல. எடுக்கும் போது அப்படிதான் எடுத்திருக்கான். For the offenses. Next, therefore this honorable court is of the clear view that இதுதான் அந்த மேஜிக் லைன். இது நீங்க தான் சொல்லணும். என்னது என்ன பண்ணிருக்கோம் ஃபைனலா? இவ்வளவு தூரம் அரைச்சு 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 என்ன மாவது? யாரு beyond the reasonable doubt prove பண்ணிருக்கா? The view that prosecution have proved what? Proved the guilt of the accused சொல்லலாம். Proved the charges against the accused beyond reasonable doubt. இந்த லைன் ரொம்ப 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 முக்கியம். Prove the charges against the accused beyond reasonable doubt. Prove பண்ணதுனால he is guilty. அப்படி எழுதணும். First proof guilty. Hence the accused is found guilty under section 331 clause 4 305 clause A of BNS 2023. சரி guilty என்னது? ஒரு டீ சொல்லு அப்படின்னா ப்ரொபேஷனுக்கு போயிடாதீங்க. கில்ட்டி கில்ட்டினா என்ன பண்ணணும்? நீங்க கன்விக்ஷன் கொடுக்குறோம்னு சொல்லணும் இல்லையா? சோ கன்விக்டட் அண்டர் செக்ஷன் 271 clause 2 of BNS. இந்த 271 வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரையல்? நீங்க மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு எடுத்திருக்கீங்க. மேஜிஸ்ட்ரேட் நடத்துற ஒரு ட்ரையல். இது என்ன, எவ்வளவு இந்த அஃபென்ஸ்க்கு என்ன பனிஷ்மெண்ட்னு உங்களுக்கு தெரியணும். சோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க? 331 clause 4க்கு 5 years வரைக்கும் கொடுத்திருக்காங்களா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபென்ஸ்க்கு தெஃப்ட்க்கு 1 to 5 years. சோ இது வாரண்ட் கேஸா சமன்ஸ் கேஸா? நான் சமன்ஸ் செக்ஷன் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வாரண்டா சமன்ஸா? வாரண்ட் தானே. வாரண்ட் கேஸ் தப்புன்னு சொல்லுங்க. வாரண்ட் கேஸா சமன்ஸ் கேஸா? சரி, சமன்ஸ் கேஸோட டெஃபினிஷன் எடுங்க. வாரண்ட் கேஸோட டெஃபினிஷன் எடுங்க. அதர் தென் தி, நீங்க ஃபர்ஸ்ட் செக்ஷன் எடுங்கப்பா. செக்ஷன் இல்லாம பேசி பிரயோஜனமே கிடையாது. நான் இங்க சமன்ஸ் செக்ஷன் போட்டிருக்கேன். ஏன்னா முன்னாடி 1 to 3 இருந்துச்சு, கரெக்டுங்களா நமக்கு? அதனால அதுவுமே 2 yearsக்கு மேலதான். சோ வாரண்ட் கேசஸ் தான் இது ஆக்சுவலி. சோ வாரண்ட் கேஸ் செக்ஷன் எடுங்க பிஎன்எஸ்ல. என்னது? 2 clause செக்ஷன் டெஃபினிஷன் ஆல்ரெடி படிச்சவங்க. 2 clause 1 clause. எக்ஸ் வந்து சமன்ஸ் கேஸ்க்கு, செட் வந்து வாரண்ட் கேசஸ்க்கு. சோ சமன் கேஸ் வந்து எப்பயுமே வாரண்ட் கேஸ் இல்லாததுதான் சமன் கேஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாரண்ட் கேஸ் வந்து ரிலேட்டிங் டு ஆஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத் எக்ஸீடிங் 2 years எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கன்ஃபியூஷன் வேணாம்னா டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா, அதுல கூட நீங்க செக் பண்ணலாம். அதுல கொடுத்துருக்காங்களா வாரண்ட் சமன்ஸ் காக்னிசன்ஸ். சோ இப்ப இது வந்து என்ன கேஸ் அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது 5 years அப்படின்றனால வாரண்ட் இஷ்யூ பண்ணிருந்தாங்கன்னா வாரண்ட் கேஸ்க்கான செக்ஷனை நீங்க போடுவீங்க. சமன்ஸ்னா 272 clause 1 வரும். வாரண்ட் கேஸ்க்கு கன்விக்ஷன் பிஎன்எஸ் காமிங்க. மேம் 14 years மேம் பனிஷ்மெண்ட். 14 yearsங்களா? 14 years கண்டிப்பா கிடையாதுங்க. எதுக்குங்க 14 years? மேம் ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் இன் ஆர்டர் டு கமிட் தெஃப்ட் வந்து அடுத்த கீழே தனியா வந்து அப்படி போட்டுருக்காங்க. In order to commit theft. ஓகே, சரி, இது வாரண்ட் கேஸ் தான். என்ன செக்ஷன்ன்றதை நம்ம பாத்துருவோம். சரிங்களா? வாரண்ட் கேஸ்க்கு
என்ன என்ன பனிஷ்மெண்ட் செக்ஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா கன்விக்ஷன் கொடுக்கறது அந்த ட்ரையல்ல ஒரு செக்ஷனுக்கு கீழே தான் கொடுக்க முடியும். கன்விக்ஷனும் அக்விட்டலும் எப்பயுமே கிளாஸ் 1 வந்து அக்விட்டல், கோர்ட் வெளியே விடதான் பார்ப்போம். செகண்ட் கிளாஸ் 2 தான் கன்விக்ஷன். சோ செக்ஷனை மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்களும் செக் பண்ணுங்க, ட்ரையல் எடுங்க. வாரன் கேஸ் 271 தான் மேம். 270 கரெக்டா செக்ஷன்ஸ் தான் போட்டுக்கேனா? கரெக்ட் 271 அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எஸ் 271 ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேஸ் பை மேஜிஸ்ட்ரேட் அதுதான் போட்டுக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் 271 கிளாஸ் 2ல கன்விக்ஷன், கிளாஸ் 1 அக்விட் பண்ணா கிளாஸ் 1 போட்டுக்குவீங்க. இதே செக்ஷன் தான், எழுதிக்கோங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீகன்ஃபார்ம், ஒருவேளை சம்மன்ஸ் இது போட்டுனா. ஓகே ஓகே 271 கிளாஸ் 2 இது கீழே நான் கன்விக்ட் பண்ணிட்டேன்னு எழுதிடுறீங்க. கன்விக்ஷன் முடிவு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்? 1ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். அதுதானே உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. டெஸ்ட் இதுக்கு, சோ மத்த இதுக்கு இன்னும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. சோ இந்த ரேஞ்ச்ல என்ன வேணாலும் நீங்க இங்கி பாக்கி போட்டு முடிவு பண்ணலாமா? முடிவு பண்ண முடியாது. சென்டென்ஸ் ஹியரிங் பத்தி எழுதுறோம். இதுதான் நெக்ஸ்ட். ப்ராசிக்யூஷன் அண்ட் டிஃபென்ஸ் வாஸ் ஹர்ட் ஆன் question of sentencing. Prosecution and defense was heard on question of sentencing அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. இப்ப இவங்களுக்கு இந்த நேரத்துலதான் probation of offenders ஓட பெனிஃபிட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுவீங்க. probation of offenderனா சரி இவர் பாவம்னு சொல்லிட்டு இவர் அட்மானிஷன் பண்ணி அனுப்புறது. நைட்ல வெரண்டாவை திறந்து வந்து வண்டி எடுத்துட்டு போயிருக்கான், இவனை திட்டி அமிச்சா நியாயமா இருக்குமா? நீங்க ஏதோ காசு வாங்கிட்டீங்கன்னு நினைச்சுப்பாங்க, அதனால நியாயமா இருக்காது. சோ சின்ஸ் a heinous crime was done at night, என்ன ரீசன் உங்க ரீசன் எழுதிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு heinous crime done at night, it is spoiling the law and order, இல்லனா வந்து it will create disturbance in the society. அதனால this court is not, நீங்களும் புக் சப்மிட் பண்ணிட்டு போகணும் சரிங்களா, என்ன எழுதுறீங்க. ஓகே this court does not give the benefit of section 401 of BNSS. நம்ம CRPC-ல ஐ மீன் BNSS-லே ஒரு செக்ஷன் இருக்குல்ல probationக்கு, அத 401 of BNSS-யும் கொடுக்கல. and section 3 and 4 of Probation of Offenders Act not given. இதோட பெனிஃபிட் எதுவுமே உனக்கு கிடையாதுப்பா. section 3 and 4 of the Probation of Offenders Act not given. Yes, keeping in view of the gravity of the offense and the mitigating factors அப்படின்னு சொல்லி எப்ப போடுவீங்க? மிட்டிகேட்டிங் ஃபேக்டர் இருந்தா. இவரு கதையில ஏதாவது மிட்டிகேட்டிங் ஃபேக்டர் இருக்கா? இவரு ஒரே ஒரு பாவம் மன்னிச்சு விட்டுருங்க, அதானே மிட்டிகேட்டிங் ஃபேக்டர். சோ நீங்க அது ஒரு ஃபேக்டரே கிடையாது. சோ கீப்பிங் இன் வியூ ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் offense and the absence of mitigating factor, இதுலயே நீங்க ஜட்ஜ்னு ப்ரூவ் பண்ணிடலாம். எதை மிட்டிகேட்டிங் ஃபேக்டரா எடுக்கிறீங்க? அவன் சொன்னாலுமே இவன் ஒரே ஊரு அதை மிட்டிகேட்டிங் ஃபேக்டரா எடுத்து இந்த சென்டென்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க கொடுக்க கூடாது. ஓகேங்களா? So keeping in view of the gravity of offense and absence of mitigating factor, following sentences are imposed. இப்ப சென்டென்ஸ் இம்போஸ் பண்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட் நீங்க பண்ணுமா? ஃபார் ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட் அக்யூஸ்ட் இஸ் given ஒரு 2 வருஷம் கொடுக்கலாமா? வண்டி தானே இது பண்ணிருக்கான், ரொம்ப டிஸ்ப்ரொபோர்ஷனலா கொடுக்காதீங்க, நியாயமா கொடுக்கணும். ஒரு வருஷம் கொடுக்கலாம், இல்ல 1.5 வருஷம் 2 வருஷம் கொடுக்கலாம். சோ 2 வருஷம் போட்டிருக்கேன். The accused is given 2 years of simple imprisonment. இப்ப imprisonment மட்டும் எழுதக்கூடாது, நீங்க சிம்பிளா ரிகரஸா. ஓகேங்களா? 2 years of simple imprisonment plus fine. ஃபைன் வந்து மேக்ஸிமம் and இருக்கும் எல்லா இடத்துலயும். சோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். and 2000 rupees fine. under section, நான் இது வேற ஒரு செக்ஷன் போடுறேன், 331 clause 4 of BNS. அதுல தானே பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க. அண்டர் செக்ஷன் என்ன பனிஷ்மெண்ட் செக்ஷனோ அதை போட்டுக்கோங்க. ஹவுஸ் பிரேக்கிங் அட் நைட் 331 clause 4 தானே.
கரெக்டா? எழுதுங்க. 4 of BNS 2023. Yes. For theft at dwelling house, accused is given. Accused பேர் இருந்தா accused GH is given. இதுவும் ஒரு 2 years கொடுக்கலாம். உங்க இஷ்டம், என்ன நியாயமோ அதை நீங்க போட்டுக்கலாம். 2 years simple imprisonment and 2000 fine under section 305 clause A of BNS 2023. சோ சென்டென்சிங்க கொடுத்துட்டீங்க. இப்ப 2 பனிஷ்மெண்ட்டுக்கு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி ரன் ஆகும் அப்படின்றது கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும் ஏர்லியர் சிஆர்பிசில. இப்ப மென்ஷன் பண்ணலனாலும் பரவாயில்லன்னு இருக்கு, நமக்கு மார்க் தேவை, மென்ஷன் பண்றது நல்லது. As per section 25 of the BNSS, punishment shall run. எப்படி ரன் ஆகலாம்? ஒன்னா ஏன்னா ஒரு பைக்கு 2 வருஷம் ஒன்னா இல்லைன்னா 4 வருஷம் உட்காந்துருக்கணும். அதனால நான் கன்கரண்ட்லி கொடுக்குறேன். punishment shall run concurrently. 2 ஒன்னா முடிச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு. அடுத்த 3வது வருஷம் வெளில வந்து ஏன் பைக் எடுத்துருவானோ. punishment shall run concurrently. அதுக்கு அடுத்தது ஃபைனை ரிகவர் பண்ண சொல்லியிருக்கோம். எஸ், ஃபைனை கட்டுனா ஓகே, கட்டலன்னா டிஃபால்ட் ஆஃப் ஃபைனுக்கு எழுதுவீங்க. இன்னொன்னு, நீங்க வேணும்னா அந்த ஃபைன்ல இருந்து என்ன பண்ணலாம், எடுத்து விக்டிம்க்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம். சோ as per section 357 395 of BNSS, as per section 395 of BNSS, ₹1,000 part of the fine can be awarded as compensation to the victim. So இது எப்படி எழுதணும்னா, this honorable court direct that அப்படின்னு ஸ்டார்டிங்ல போடுவோம். அவ்வளவுதான். எழுதிட்டீங்களா இந்த லைன்? awarded as compensation to the victim. இதுக்கப்புறமா தான் ஃபைன் டிஃபால்ட் வரும். So in default of the fine, accused shall undergo. ஃபைனை கட்டல, 4000 ஃபைனா கட்டல, எவ்வளவு வருஷம் கொடுக்கலாம் உள்ள? ஒரு 3 வருஷம் கொடுத்துடலாமா? 3 மாசம் கொடுக்கலாமா? 2 months தான் கொடுக்க முடியுமா? ஃபைன் இவ்வளவு கட்டலன்னா இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு உங்களுக்கு பிஎன்எஸ்ல கொடுத்திருக்காங்க. அதனால சேஃபா 1 month கொடுத்து விட்டுருங்க. கண்டிப்பா 1 மாசம் கொடுக்கலாம். கரெக்டா? எஸ். இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன், அக்யூஸ்ட் ஷல் அண்டர்கோ 1 month. என்ன டைப் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லிடுங்க. 1 month சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். சார் ஸ்டார்ஸ் தெரியுதா பின்னாடி? அவர் சப்மிட் பண்றாரோ இல்லையோ, ஜட்மெண்ட் ரைட்டிங்ல தூங்குறாரு. எனக்கு என்ன சொல்றேன், அடர்ச்சிய ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. வா, சூப்பர். ஓகே, அடுத்து எழுதுங்க. இன் டிஃபால்ட் ஆஃப் ஃபைன், அக்யூஸ்ட் ஷல் அண்டர்கோ 1 month of simple imprisonment. எதுக்கு அடிஷனா? சப்ஸ்டாண்டிவ் சென்டென்ஸ்க்கு அடிஷனா. In addition to substantive sentence as per section 24 of BNSS. இப்ப நான் 24 என்னென்ன செக்ஷன் சொல்லிருக்கணும், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, முன்னாடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். நீங்க இதெல்லாம் போய் எடுத்து வரணும். செக்ஷன் 24 ஆஃப் BNSS. நீங்க தான் செக்ஷன் 24 என்னன்னு பார்த்து லாஸ்டா சொல்லணும். ஓகேங்களா? பின்னாடி ஒருத்தர் இருந்தார், அதே மாதிரி அவரையும் ஸ்பாட் பண்றேன். 24 ஆஃப் BNSS. இப்ப கடுப்பாகும், நீங்க எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம்? ஃபைன் டிஃபால்ட்டுக்கு சொல்லியாச்சு. வேற என்னன்னா சொல்லலாம் ஒரு ஜட்ஜா? யார் பார்த்த பெயில் சொன்னது? யாரு? வெரி குட், சூப்பர். ஓகேங்களா? சோ பெயிலுக்கு எங்க எழுதியிருக்கேன்? பெயில். இப்ப பெயில் என்ன பண்ணலாம்? பெயில் காப்பி இருக்கு, அது என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிட்டு கஸ்டடி கேடு. கரெக்ட்டுங்களா? The bail bond if executed stands cancelled and accused shall be taken in custody. சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பீல் வரைக்கும், அப்பீல் டைம் வரைக்கும் வெளியே விடுவாங்க. அவ்வளவு டென்ஷன் நமக்கு வேணாம். So the bail bond if executed stand cancelled and accused shall be taken in custody. நெக்ஸ்ட் இது அப்பீலுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எடுத்து வரேன். ஓகேங்களா? அப்பீல் டைம்ல விட்டுட்டு அதுக்கு தனி பெயில் பாண்ட் வாங்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது தனி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன பண்ணலாம்? ஜட்ஜுப்பா, நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க?
ரிட்டர்ன் ஆஃப் டுவெல் ப்ராப்பர்ட்டி பாண்டை மேம். கேன்சல் பண்ணி உள்ள எடுத்துருவீங்க. அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சூப்பர், ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரிகவர் பண்ணீங்கல்ல, அதை என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கடைசி வரைக்கும் அது வீல் எல்லாம் தனியா போறது வரைக்கும் என்ன பண்ணிடணும், வைக்கணும். அது வந்து ரிச்சுவல், அதை பண்ணிடுவாங்க. ஆனா ஜட்ஜா நம்ம எழுதிடணும் என்னது, the seized property should be returned to the owner. ஓனர் யாருங்க, யாரு, P1 A1ன்றீங்க ஓனருங்க. De facto complainant. The seized property is returned to the should be returned to the owner, de facto complainant, under section 498 of BNS. Return of property ல வரும் 498 of the BNS. ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு சின்ன விஷயம் இருக்கு. நான் அக்யூஸ்ட் கிட்ட சீஸ் பண்றேன். அக்யூஸ்ட் என்ன பண்ணுவேன், இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு கொஞ்ச நாள் கஸ்டடியில கொண்டு போய் உட்கார வச்சிருப்பேனா, கஸ்டடியில உட்கார்ந்த 15 நாள இந்த 2 வருஷத்தோட என்ன பண்ணலாம், செட் செட் ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம், கழிச்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அதுக்கான ப்ரொவிஷன் எழுதணும். The imprisonment of accused undergone during investigation, inquiry, trial shall be set off against the sentence awarded. Investigation, inquiry, trial shall be set off against the sentence awarded as per section 468 of BNSS. இதுக்கப்புறம் சும்மா சின்னதா என்னன்னா, copy of the document shall be given free of cost to the accused. Last, the copy of the judgment shall be given free of cost to the accused as per section 404 of BNSS. Okay, last left hand cornerல pronounced in open court today ன்னு எழுதுவீங்க. pronounced in open court today. இது எக்ஸ்ட்ரா தான், இதுக்கு மார்க்லாம் கிடையாது, சும்மா ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருக்கணும்ல, அதனால. ரைட் ஹேண்ட்ல ஒரு XXX போட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸோ இல்ல அதுவும் XXX சும்மா சீல் மாதிரி சைன் மாதிரி போட்டுருவீங்க. இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைச்சதா? This is what is a holistic judgment. இது ஏன் சைட்ல இருந்து என்னை விட திறமையா கண்டிப்பா நீங்க சூப்பரா ரிசர்ச் பண்ணுவீங்க. சோ உங்க சைட்ல இருந்து ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்த முகத்துக்கு நான் என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது, பண்டிகைன்னு எடுத்துக்கலாமா, இந்த பாட்டிகை எடுத்துக்கலாமா? சோ எக்ஸ்ட்ரா உங்க சைட்ல இருந்து ஒரு டச் நீங்க கொண்டு வரணும். எத்தனை பேஜ் வந்திருக்கு? சோ 8 சைட்ஸ்க்குள்ள நீங்க எழுதிடலாம். அந்த மாதிரிதான், கரெக்ட்டுங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுதா ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு? எஸ் மேம். புரிஞ்சுதா மேம்? இதுல இப்போ ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட்னா நம்பரிங் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் போட வேண்டாம், வரிசையா பேராகிராஃப் ஒரு வார்த்தை சொல்லிருங்களேன், இவ்வளவு நேரம் எடுத்ததுக்கு. புரிஞ்சுதுங்களா ஜட்ஜ்மெண்ட் எழுதுனது? இதான் ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஐடியா கிடைச்சதா ஃபர்ஸ்ட்? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? எனக்கு கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாம வந்திருந்துருக்கோம், இதுதான் தெரிஞ்சு வந்திருக்கவங்களுக்கும் இது ஒரு ஐடியா